पूर्णमदमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட 2வது பாதத்துக்கான சம்மரி. இந்த சம்மரியில் நேற்று என்ன பார்த்துருக்கோம்? 6 சூத்திரங்கள் வரைக்கும் நேற்று பார்த்துருக்கோம். 6 சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்ம நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதனா பாதத்தில் கிரியாயோகம் அப்படின்னு மத்தியம் அதிகாரிகளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோட சூத்திரம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியாயோக. தபசு, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், இந்த 3த்துக்கு பேர் கிரியாயோகம் அப்படின்னு. கிரியாயோகம் என்ன சுவாமி பண்ணும் அப்படின்னு கேட்டா 2வது சூத்திரம் சொல்லிச்சு, சமாதி பாவனார்த்தக கிளேசத்தனு கரணார்த்தஸ்ச. சமாதியை பாவிக்கிறதுக்கான சாமர்த்தியத்தை மனசுக்கு உண்டு பண்ணுது. கூடவே பார்த்தீங்கன்னா கிளேசங்கள் எல்லாமே தனுக்கரணத்தை மெலிவை அடைகின்றது. அப்போ கிளேசங்களை பார்த்தீங்கன்னா மெலிய வச்சு சமாதியை பார்த்தீங்கன்னா எந்தெந்த சமாதி, சவிகல்ப சமாதியிலேருந்து ஒவ்வொன்றா பாவிக்கிற சாமர்த்தியத்தை இந்த இது உண்டு பண்ணுது, கிரியாயோகமானது உண்டு பண்ணுது. அப்புறம் 3வது சூத்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளேசம்னு என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா 5 கிளேசங்களை சொல்லுது. அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷாக, பஞ்ச கிளேஷாக. மொத்தம் 5 கிளேசங்கள். சித்தத்தை விக்ஷேபப்படுத்தக்கூடியவை கிளேசங்கள்னு பேர். சித்தத்தை சஞ்சலப்படுத்தக்கூடியவைகளுக்கு பேர் கிளேசங்கள்னு பேர். அப்போ சித்த சஞ்சலம் பண்ணுறது எத்தனை? 5 இருக்கு. அவித்யா 1, 2 அஸ்மிதா. அஸ்மிதான என்ன எழுதியிருக்கோம்? அகங்காரம்னு பேர். அவித்யான இக்னோரன்ஸ், அஜ்ஞானம். அஜ்ஞானத்திலிருந்து அகங்காரமானது அஸ்மிதான்னு சொல்கிற அகங்காரம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ராகம், திவேஷம், விருப்பு வெறுப்பு. அதுக்கப்புறம் அபினிவேஷம் சொல்லக்கூடிய மரண பயம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்ச கிளேசங்கள்னு சொல்லுது. இதில் ஒவ்வொன்றுத்துக்கா லட்சணம் பண்ண ஆரம்பிச்சுது. முதல்ல 4வது சூத்திரம் சொல்லிச்சு, அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம் பிரசுப்த தனு விச்சின்ன உதாரானாம் அப்படின்னு சூத்திரம் 4வது சூத்திரம் சொல்லிச்சு. இந்த பஞ்ச கிளேசங்கள்ல முதலா இருக்கக்கூடிய அந்த அவித்யா இருக்கு பார்த்தீங்கன்னா, முதல் கிளேசம். அந்த முதல் கிளேசம் தான் மீதி இருக்கிற 4 கிளேசங்களுக்கும் பூமி, விளை நிலம், க்ஷேத்திரம். அவித்யா க்ஷேத்திரம். உத்தரேஷாம்னு என்ன அர்த்தம்? பின்னாடி வரக்கூடிய 4 கிளேசங்களுக்கும் முதலா இருக்கக்கூடிய அந்த அவித்யாதாம் க்ஷேத்திரம், விளை நிலம். அப்போ அது கண்ணுக்கு தெரியுமா? லேண்ட். அது கணக்கில் இல்லை. மேலே இருக்கிறது தான் என்ன வருது? நம்ம எல்லாம் அகங்காரம் அகங்காரம்னு பேசிக்கிட்டு இருக்கோம், விருப்பு வெறுப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கோம், மரண பயம் பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸாக இருக்கிறது அவித்யா. இதுக்கு அடுத்த சூத்திரம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லட்சணம் பண்ணும்போதே அந்த 4வது சூத்திரத்தில் அவித்யானா என்ன அப்படின்னு கேட்கும்போது 2 விஷயங்களை அவித்யா கேட்கணும். ஒன்று இக்னோரன்ஸ்ன்னு சொல்கிறோம். இக்னோரன்ஸ்ன்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா வேதாந்திகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் கூட அந்த அவித்யால 2 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. பீஜம் அவித்யா, இந்த சம்சாரத்துக்கு பீஜம். இந்த பீஜம் இருக்கு அப்படின்னா எப்படிப்பட்டது அப்படின்னா அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் அவித்யாக்கு இன்னொரு பேர் அவ்யாக்கிருதம். நம்ம தூக்கத்துல சொல்றோமே, நான் ஒன்றும் தெரியல, நான் சுகமா தூங்கினேன், ஒன்றும் தெரியலன்னு சொல்றோமே, அந்த அவித்யா ஒன்றும் தெரியாதது. ஏன்? அது பீஜம், கண்ணுக்கு தெரியாதது. அப்போ அதுக்குள்ளார எதுவுமே இல்லையா சாமி அப்படின்னா 2 ஐட்டம் அதுக்குள்ளார இருக்கு. ஒன்று வாசனைகள், இன்னொன்று கருமங்கள். இந்த வாசனைகளும் கருமங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கூடி இருக்கு. சமஷ்டியா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அவித்யா. டோட்டல்ல சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு என்ன பேரு? மாயான்னு பேரு, அவ்யாக்கிருதம்னு பேரு. அதுல பார்த்தீங்க அப்படின்னா கர்மங்கள் ஸ்டோர் ஆகும். அவித்யான்னு சொல்லும் போது நம்மளுடைய இண்டிவிஜுவல், இந்த இண்டிவிஜுவல்ல எதெல்லாம் சேகரமாகும் அப்படின்னா நம்முடைய வாசனைகள் ஸ்டோர் ஆகும். வாசனைகள் எத்தனை சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசுப்த வாசனை, தனு வாசனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதார வாசனை, இது விச்சின்ன வாசனை, உதார வாசனை, 4 வாசனைகள் சொல்றோம். தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிரசுப்த வாசனை. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ல என்ன போட்டுக்கணும்? சஞ்சித வாசனைகள்னு போட்டுக்கணும். தூங்கிட்டு இருக்கிறது கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல சேகரிக்கப்பட்ட வாசனைகள் தூங்கிக்கிட்டே இருக்கும், என்னன்னே தெரியாது. கர்மால சஞ்சித கர்மா இருக்கிற மாதிரியே வாசனைகள்ல பார்த்தீங்கன்னா சஞ்சித வாசனைகள்னு பேரு, வெளிப்படாதவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனு வாசனை அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, மனசுல மட்டும் தெரியும், வெளியில தெரியாது. எனக்கு பார்த்தீங்கன்னா வெளியில காரியமா வெளிப்படாது.
அது வந்து பார்த்தீங்கன்னா தனு வாசனை. சூக்ஷ்ம வாசனைன்னு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனு வாசனை. பிரசுப்த வாசனைக்கு பேரு காரண வாசனை, சஞ்சித வாசனைன்னு பேரு. காரணத்துல இருக்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது தனு வாசனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு என்ன வாசனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன கண்டே பிடிக்க முடியாது என்ன வாசனை இருக்கு அப்படின்னு. நான் சாப்பிட்றத பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி சாப்பாட்டில் வைக்கும் அப்படின்னு என் கூட ஏகாந்தமாக ட்ராவல் பண்ணீங்கன்னா நீங்கள் நொந்து போயிடணும். ஐயோ சாமிக்கு சாப்பாடு வாசனை இருக்குது, நல்லா போய் சாப்பிட்லான்னு நினச்சா இப்படி காய போடுறாரு அப்படின்னு சாப்பாடே கொடுக்க மாட்டேன், கண்ணிலே காட்ட மாட்டேன். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பாட்டுக்காக ஏங்கிட்டு தான் இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை இருக்கா இல்லையான்னு தெரியாது. சாதுக்கள்கிட்ட, சன்னியாசிகள்கிட்ட, விரக்தர்கள்ட்ட, நிறைய அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட வந்து வாசனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா தனு வாசனையா இருக்கும், மனசுக்குள்ளார இருக்கும், சூக்ஷ்மமா இருக்கும். தனு வாசனைக்கு பேரு சூக்ஷ்ம வாசனைன்னு பேரு. ஆனா இருக்கா? இருக்கு, வெளில தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரதிபக்ஷ பாவனம்னு சொல்லி அந்த வாசனைகளை என்ன பண்ணியிருக்கோம், மெதுவா மெதுவா ஃபீடிங் பண்ணாம மெலிய வச்ச வாசனைகள். இது ரெண்டும் காரணம், அது அப்புறம் சூக்ஷ்மம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வாசனை என்ன அப்படின்னா விச்சின்ன வாசனை அப்படின்னு பேரு. விச்சின்ன வாசனைனா ஸ்பஷ்டமா வெளியில தெரியும். ஸ்பஷ்டமா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தெரியும் எனக்கு ரொம்ப விருப்பங்க அப்படின்னு. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு பாவக்காவா கொடுத்தோன்னா என்ன ஆகும், பாவக்காவும் மற்றதும் வச்சா எனக்கு என்ன பிடிக்கும், பாவக்காய் பிடிக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மற்றது கேரட்லாம் பிடிக்காது அப்படின்னு. கேரட்டு பிடிக்கும், ஆனால் கேரட்டுக்கும் பாவக்காய்க்கும் பக்கத்தில் வச்சா பாவக்காய் பிடிக்கும். நான் வந்து அதை தான் எடுப்பேன். அப்போ பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா சுவாமிக்கு விச்சின்ன வாசனை இருக்கு. விச்சின்ன வாசனை எதில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வாசனை கம்மியாக இருக்கு. ஏன் கம்மியாக இருக்கு? பாவக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு சுவாமிக்கு. சுவாமிக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், டீயில் வந்து உதாசீன பாவம் இருக்கு. ஏன்னா ரெண்டு வச்சிங்க அப்படின்னா நான் காஃபியை தான் எடுப்பேன். அதுக்காக நீங்கள் நினச்சக்கூடாது சாமிக்கு டீ பிடிக்காது அப்படின்னு. எனக்கு டீயும் பிடிக்கும். ஆனால் வந்து நான் என்ன பண்ணுவேன், ரெண்டும் கையில் பக்கத்தில் வச்சிங்கன்னா மார்னிங் டைமு ஈவினிங் டைமு நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் லைட் இல்லாமல் டைமில் காஃபி எடுப்பேன். மற்ற டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீ எடுப்பேன். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒன்று பிரதானமாக இருக்கும்போது ஒரு வாசனை என்னாகும், கம்மியாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன வாசனை? விச்சின்ன வாசனை. இந்த விச்சின்ன வாசனை ஸ்தூல வாசனைன்னு பேர். இதே மாதிரி உதார வாசனைன்னு இருக்கு. உதார வாசனை என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா காரியமா பரிணமிச்சுக்கிட்டு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு உந்துதல்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனா ஒரு கர்மத்தை பண்ணுது. இந்த ரொட்டீனா ஒரு கர்மத்தை பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய வாசனை. அதுக்கு பேர் என்ன பேருன்னா ஸ்தூல வாசனை. என்னது? உதார வாசனைன்னு பேர். அப்போ உதார வாசனையும் விச்சின்ன வாசனையும் ஸ்தூல வாசனைகள்னு சொல்லப்படுது. மனிதர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வெளியில தெரியும். தனு வாசனை வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மமானது, மனசுல மட்டும்தான் இருக்கும். எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வாசனை இருக்கான வெளிப்படாது, காரியமா பரிணமிக்காது. நமக்கே தெரியும்ல, இந்த சொசைட்டியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பழகி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போய் பேசக்கூடாது, இன்னொருத்தர் பொருளை ஸ்டீலிங் பண்ணக்கூடாது, இன்னொருத்தரை ஹக் பண்ணக்கூடாது. இது மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபியாசம் பண்ணி வச்சிருக்கோம். உள்ளுக்குள்ளார வந்து வாசனை வெளிப்படும், ஆனா அது வந்து காரியமா வெளியில வராது. அதுக்கு என்ன பேரு? தனு வாசனை, சூக்ஷ்ம வாசனைன்னு பேரு. எல்லா மனிதர்கள்ட்டையும் இருந்தாலும் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா யோகிகள்கிட்ட பிரதிபக்ஷ பாவனை மூலமா பண்ணி வைக்கிறோம். யோகினாம் தனு அவஸ்தா அப்படின்னு சொல்றோம். தூங்கிட்டு இருக்க வாசனை, கோடிக்கணக்கான வாசனைகள் வெளிப்படவே படாது, அது பிரசுப்த வாசனை. சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் அஜ்ஞானத்தை நிரூபணம் பண்றதுக்காக வர ரெண்டு இருக்கணும். ஒண்ணு வந்து வாசனைகள் அவித்யால வாசனைகள், மாயால அவ்யாக்கிருத்தம் சொல்லக்கூடிய மாயையில கர்மங்கள், சஞ்சித கர்மா ஃபுல்லா ஸ்டோரா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அவித்யாவோட லட்சணம், மெயின் லட்சணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவித்யா இஸ் ஈக்குவல் டு அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா என்ன சுவாமி? ஒண்ணும் இல்லைங்க, 4 விஷயங்கள் சொல்றோம். என்னென்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனித்திய விஷயம், அனித்திய அசுச்சி துக்கா நனாத்மசு நித்திய சுச்சி சுகாத்ம கியாத்திர் அவித்யா. 5வது சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சணம் பண்ணிருக்கு. அனித்தியமான விஷயத்துல நித்திய புத்தி, நித்தியம் அப்படின்ற நினைக்கிற அறிவு. அதுக்கப்புறம் அசுத்தமானத்துல அசுச்சியில வந்து பார்த்தீங்கன்னா இது சுத்தம் அப்படின்னு நினைக்கிற அறிவு. கியாத்தின்னா அறிவுன்னு அர்த்தம். அப்போ அசுச்சியில வந்து பார்த்தீங்கன்னா சுச்சி புத்தி. அதே மாதிரி
இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னது அனித்திய அசுச்சி, துக்க விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகம் அப்படின்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் அனாத்ம விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்னு நினைக்கிறது. இந்த தேகாதிகள் எல்லாம் நான் இல்லை, ஆனா இந்த தேகாதிகள் எல்லாம் நான்ன்ற புத்தி ஞானம் என்ன இருக்கோ அது அவித்யா. துக்கம் கொடுக்கறதுல எல்லாத்துலயும் இது சுகம் தரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, இந்த சமஷ்டி மொத்த இது என்னது, இந்த ஜெகத் எல்லாமே அவித்யாமயம், துக்கஸ்வரூபம். ஆனா நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் சுகம் தரும் அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா அவித்யா. இப்ப மொத்தம் 4: அனித்தியத்துல நித்தியம், அசுத்தத்துல சுத்தம், அதுக்கப்புறம் துக்கத்துல சுகம், அதுக்கப்புறம் அனாத்மால ஆத்மா அப்படின்னு பாக்குற 4 புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இக்னோரன்ஸ், அஜ்ஞானம்னு பேர், அவித்யான்னு பேர். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரம் சொல்றது முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவித்யாவை சொன்னதுக்கு பிறகு முதல் கிளேஷம் அவித்யா சொல்லியாச்சு, 2 சூத்திரம். 2வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவித்யா அஸ்மிதா. ரொம்ப முக்கியமானது, அகங்காரத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த அவித்யா அகங்காரம் அஸ்மிதான என்ன சுவாமி அப்படின்னா, திருக்கு திருஷ்யம், திக் சக்தி, திருஷ்ய சக்தி, திருக்கு தர்ஷன சக்தியோர் ஏகாத்மதா இவ அஸ்மிதா. ரொம்ப முக்கியமான லட்சணம், வேதாந்தத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கிறது. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல அத்தியாசம் அப்படின்னு பேர். அது பேர் வேதாந்தத்தை, இதுக்கு என்ன பேரு, அத்தியாசம்னு பேர். அவித்யாக்கு பேரும் அத்தியாசம், அதே மாதிரி அஸ்மிதாக்கு பேரும் அத்தியாசம் யூஸ் பண்ணுவோம். என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்கு தரிசனம், 2 உலகத்துல 2 விஷயம்தான். ஒண்ணு தர்ஷ்டான்னு இருக்கேன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணக்கூடிய திருஷ்ய விஷயங்கள். என்னுடைய நானை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நான், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, மொத்த ஜெகத்தும் மொத்த தேகமும் தர்ஷனம் சொல்லக்கூடிய திருஷ்ய விஷயம். இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா 2 சக்தி. என்ன சக்தி சுவாமி 2 அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மால இருக்கக்கூடிய சக்தி எது, திருக்கு சக்தி, பார்வை. திருக்கு சக்தின்னு என்ன அர்த்தம், சைத்தன்யம். சைத்தன்யம்னா என்ன அர்த்தம், பார்வை, பிரகாசம். இவ்வளவுதான் என்னோட ஆத்மால இருக்கக்கூடிய சக்தி. இதுக்கப்புறம் தர்ஷன சக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்ஷனம்னா திருஷ்யம். பின்னாடி சொல்ல போறோம்ல, திருஷ்யத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சணம் சொல்லியிருக்கோம். பிரகாஷ, பிரவருத்தி, ஸ்திதி. பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் பூத்தேந்திரியாத்மகம். பார்த்துக்கோமா? அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த திருஷ்யத்தோட சக்தி எது அப்படின்னா திரிகுணாத்மிக சக்தி. 3 குணங்கள் தான் இந்த அவித்யாவோட சக்தி. ஆத்மாவோட சக்தி எது அப்படின்னா வெறும் பார்க்கிறது மட்டும்தான், தர்ஷனம் மட்டும்தான் ஆத்மாவோட சக்தி, தர்ஷ்டா. இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா 2 சக்தி இருக்குல்ல, இந்த 2 சக்தியும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஏகாத்மதா இவ. ஏகாத்மதனா ஒன்று கலந்த தன்மை மாதிரி, தாதாத்மிய பாவம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னோட ஒண்ணு கலந்து போயிருக்கிற தன்மைக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்மிதா அப்படின்னு பேரு. என்ன சுவாமி, நான் அப்படின்ற பார்ப்பவனும் நானுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எதோடெல்லாம் நம்ம மிக்ஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் தாதாத்மிய பாவம் எங்க உண்டாகுது, தூக்கத்துல உண்டாகுது. ஒன்னோட ஒண்ணு கலக்கிறோம், என்ன உண்டாகுது, நான் ஒன்னும் தெரியல அப்படின்ற அந்த அவித்யாவோட நான் முதல்ல என்ன பண்றேன், ஒன்னு ஆயிட்டேன். ஏகாத்மதா, ஏகாத்மத்துல ஒன்னான மாதிரி ஆயிட்டாங்க. ஒன்னாக முடியாது, ஒன்னான மாதிரி இருக்கு வாஸ்தவத்துல. நமக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கு ஞானம் வர வரைக்கும். அதுக்கு அடுத்தது வேக்கப் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, பிராணனோட முதல்ல பேஸா பிராணனோட நமக்கு என்ன ஆயிடுது, ஐக்கியம் உண்டாயிடுது. நான்ற அந்த ஒன்னும் தெரியலன்ற அவித்யாவும் இந்த பிராணனும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன ஹேத்துவா பேஸா இருக்கிற தாட்ஸ். பேஸா இருக்கிறது எத்தனை இருக்கு, நான் அந்த ஒரு தாட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 2வது தாட் என்ன போயிட்டு இருக்கோம், 3 காலத்துலயும் ஞானம் வர வரைக்கும் எது போயிட்டு இருக்கோம், ஒன்னும் தெரியல அப்படின்னு அவித்யா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், நமக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கும் வேற வேற விஷயத்தை தானே அறியாம. அப்புறம் 3வது தாட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணவிருத்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா பேஸா போயிட்டே இருக்கும். இப்ப நான் வந்து எதோட இணையுது, தூக்கத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்னும் தெரியலன்றதோட இணைஞ்ச மாதிரி. அப்புறம் வேக்கப் ஆகும்போது இந்த பிராணனோட இணைஞ்ச மாதிரி இருக்கு, ஒன்னான மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா வெளியில தெரியறது புத்தி, நான் புத்தி அப்படின்னு என்னோட புத்தி மேல அபிமானம் வந்துடுது. அதே மாதிரி என்னுடைய மனசு மேல வந்து பாத்தீங்கன்னா என்னோட மனசு ரொம்ப சுத்தமானதுன்னு அபிமானம் வந்துடுது, என்னோட மனசு ரொம்ப பாப்பமானதுன்னு அபிமானம் வருது.
என்னோட இந்திரியங்கள் எல்லாத்து மேலேயும் எனக்கு அபிமானம் இருக்கு. என்னோட கண் எவ்வளவு அழகான கண்ணு தெரியுமா, என் மூக்கு எவ்வளவு வாய், மூக்கு காது கண்ணு, ரொம்ப காது ஷார்ப் எனக்கு, ரொம்ப கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கூர்மை எனக்கு அப்படின்னு இந்திரியங்கள்ல நமக்கு அபிமானம் வந்துருக்கு. அப்புறம் இந்த தேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத்தங்களான இந்த தேகத்தோட நான் அப்படின்னு சிங்க் ஆயிடுறோம். இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ஷக்தியும் தர்ஷனம் சொல்லக்கூடிய இந்த இந்த 3 குணங்களாலான இந்த எல்லாத்திலையும் ரெண்டும் ஒன்னா ஆன மாதிரி உண்டாகக்கூடியதுக்கு பேரு அபிமானத்துக்கு பேரு அகங்காரகன்னு பேரு. சாங்கியத்துல வந்து நம்ம படிக்க போறோம். சாங்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா அகங்காரோ அபிமானகான்னு லட்சணம் சொல்லிருக்கோம். அகங்காரோ அபிமானக, அஸ்மிதா அஸ்மிதா அகங்காரக. அப்ப 3 எடுத்துக்கணும். அஸ்மிதானா அகங்காரம், அகங்காரம்னா அபிமானம். சிம்பிள், இவ்வளவுதான். அடிச்சா அதுக்கப்புறம் 6வது சூத்திரம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு 3வது கிளேஷம் வந்துருது. அவித்யா முதல் கிளேஷம், 2வது கிளேஷம் அகங்காரம் சொல்லக்கூடிய அபிமானம் அஸ்மிதா. அதுக்கப்புறம் 3வது கிளேஷம் சொல்லுது சுகானுஷயி ராகஹ. இன்னைக்கு பாட்டம் இங்கிருந்து ஆரம்பிக்கும். சுகானுஷயி ராகஹ, சுகானுஷயி ராகஹ. இந்த லட்சணங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. சுகானுஷயி ராகஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? சுக அனுபவத்தை பின்தொடர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு சேரதே, அனுசேரதே அப்படின்னு பேரு. அனுஷயி அப்படின்னா அனுசேரதே, படுத்துக்கிட்டு இருக்கிறது. என்னது? ஒரு பதிவை ஏற்படுத்துறது. எதுக்கு பின்னாடி பதிவு உண்டாகுது? நான் ஒரு நல்ல காஃபி சாப்பிட்டேன். ஒரு நல்ல காஃபி சாப்பிடும்போது என்ன உண்டாகுது அப்படின்னா அந்த காஃபியை பண்றதுக்காக ஒரு கர்மா உண்டாகுது. காஃபி போய் சாப்பிடணும், ஒரு கர்மா. அந்த காஃபியை எடுத்து நான் வாயில வச்சு சாப்பிட்ட மாத்திரத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த வாசனை, ஆஹா சூப்பர் ஃப்ளேவர், நல்ல கசப்பு, அருமையான டிகாஷன் கரெக்டா மிக்ஸ் பண்ணியிருக்கான். சிக்கரி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் சிக்கரி, காஃபி பவுடர் எக்ஸலண்ட் காஃபி பவுடர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த சுகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சுக அனுபவம். சுக அனுபவத்தை அனுஷயி அப்படின்னா அப்படின்னா பின்தொடர்ந்து வரக்கூடியது. சுக அனுபவம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சித்தத்துல போய் என்ன ஆயிடும், காஃபியோட சுக வாசனை உண்டாகும். நல்லா புரிஞ்சுக்க. எந்த ஒரு அனுபவமா இருந்தாலும் அந்த அனுபவத்தை அடையறதுக்கு, ஒரு சுக அனுபவத்தை அடையறதுக்கோ இல்ல துக்க அனுபவத்தை அடையறதுக்கு பின்னாடி ஒரு கர்மா. கர்மா எங்க பண்ணும்? போய் சேரும் அவ்யாக்கிருதத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் சுக துக்க அனுபவம். அந்த சுக அனுபவம் பண்ணும்போது அது சித்தத்துல போய் என்ன ஆயிடும், ஒரு பதிவை, ஒரு இம்ப்ரெஸை கிரியேட் பண்ணிடும். அந்த இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு பிறகு அதோட போயிடுதா அப்படின்னா அதான் ப்ராப்ளம். இந்த சித்தத்துல உண்டான காஃபியோட சுகவாசனை என்ன பண்ணும், எதிர்க்க எங்கேயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பகோணம் காஃபி அப்படின்னு ஒரு போர்டு பார்த்ததுன்னா என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த வாசனையை ட்ரிகர் பண்ண மாதிரி ஆயிடும். வெளியில இருக்கிற ஒரு ஏதோ ஒரு கும்பகோணம் காஃபின்னு எங்கேயாவது பார்க்கலாம், இல்லை எங்கேயாவது சொல்லலாம், இல்லை எங்கேயாவது ஸ்மெல் வரலாம் காஃபியோடது. ஏதாவது ஒன்று வந்தாலும் அது என்ன பண்ணும், உள்ள இருக்கிற அந்த சுக அனுபவத்தோட பதிவு இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் பண்ணிவிடும். அந்த ட்ரிகர் பண்ண மாத்திரத்துல லேண்ட்மைன் மாதிரி டம்னு வெடிக்கும். வெடிச்ச மாத்திரத்துல எனக்கு காஃபி வேணும், எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகம் அப்படின்னு பேர். ராகம் வெளிப்படுதல். ஆனா ராகம் வெளிப்படுறதுக்கு முன்னாடி இத்தனை இருக்கும். என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டா எக்ஸ்பீரியன்ஸ், சுக எக்ஸ்பீரியன்ஸ். அது சித்தத்துல பதிவாயிடும். சித்தத்துல இருந்து டைரக்டா மனசுக்கு வருமா இல்ல வேற ஏதாவது இருக்கா சாமி? அங்க டைரக்டா மனசுக்கு வந்துருமா? சித்தத்துல இருந்து மனசுக்கு டைரக்டா புத்தி, நடுவுல புத்தி இருக்கு. ஏன் திரும்ப திரும்ப கன்ஃபியூஸே பண்ணக்கூடாது. சித்தம், சித்தத்துக்கு அப்புறம் புத்தி, புத்திக்கு அப்புறம் தான் மனசு, அதுக்கப்புறம் தான் காரியம். அப்ப வந்து சித்தத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் ஆனோன இந்த ஒரு எங்கேயோ நம்ம பார்க்கறோம், பார்த்த மாத்திரத்துல அது ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆனோன வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பழைய வாசனை ஞாபகத்துக்கு வந்த மாத்திரத்துல
மனசுக்குள்ளார எனக்கு அந்த காஃபி அந்த சுகம் திரும்ப வேணும்னு ஒரு சங்கல்பம். அதுக்கு என்ன பேரு? ராக சங்கல்பம். சுக அனுபவத்தோட எனக்கு அந்த சுகம் திரும்ப வேணும்ன்ற சங்கல்பம் புத்திக்கு வந்துடும். அந்த காஃபியை நான் எப்படி குடிக்கிறது அப்படின்னா ஆலோசனை பாத்தீங்க அப்படின்னா மனசுக்கு தாட்டா வரும். அப்ப புத்தியில வாசனை, இதுல சித்தத்துல வாசனை, புத்தியில அந்த சுகம் வேணும்ன்ற சங்கல்பம், அதுக்கப்புறம் மனசுல அந்த சங்கல்பத்தை நிவர்த்தி பண்றதுக்காக அதை அடையிறதுக்கான ஆலோசனை. சங்கல்ப விகல்பத்தோட எங்க போலாம், எப்படி போய் சாப்பிடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை பத்தின ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிடும் மனசு. அதுக்கப்புறம் தான் இந்திரியங்களுக்கு பாத்தீங்கன்னா கர்மமா அது கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகத்துக்கு சொன்ன மாதிரியே துவேஷத்துக்கும் அடுத்த சூத்திரம் 8வது சூத்திரம் சொல்லுது. துக்கானுஷயே துவேஷஹ, துக்கானுஷயே துவேஷஹ. சுகானுசயி ராகம் மாதிரியே துக்க அனுபவம் இருக்குல்ல ஒருத்தருக்கு. துக்க அனுபவம் வந்த மாத்திரத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆகும், திரும்ப அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஒரு துக்க அனுபவம், ஒரு காரியம் பண்றோம், ஒரு காரியம் பண்ணும்போது துக்கம் நடக்குது, அந்த காரியத்துல இருக்க ஒரு புண்ணிய பாப்பம் எங்க போகும், அவ்யாக்கிருதத்துல போய் ஸ்டோர் ஆயிடும் மாயால. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம துக்க அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவம் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுக்குள்ள போய் சித்தத்துல போய் பதிவாயிடும், இம்ப்ரெஸ் ஆயிடும். அந்த இம்ப்ரெஸ் ஆனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இம்ப்ரெஸ்க்கு என்ன பேரு, அனுஷயின்னு பேரு. அனுஷயி அப்படின்னா இம்ப்ரெஸ். துக்கம் அடைஞ்ச விஷயம், துக்க எக்ஸ்பீரியன்ஸ் அனுஷயமா ஆயிடும். ஆனதுக்கு பிறகு என்ன ஆகும், அதை ட்ரிக்கர் பண்ற மாதிரி ஏதாவது வெளியில வந்துச்சு அப்படின்னா ட்ரிக்கர் ஆயிடும். வாசனை ஞாபகத்துக்கு வந்துடும். புத்திக்கு ஞாபகத்துக்கு வந்தோன மாத்திரத்துல புத்தி சங்கல்பிக்கும், எனக்கு இந்த துக்கம் திரும்பவும் வரக்கூடாது, எனக்கு திரும்ப இந்த துக்கம் வரக்கூடாது. நான் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாத்தீங்கன்னா லஸ்ஸியை பார்த்தேன். ஐயோ என்ன ஆசை வந்துச்சு தெரியுங்களா, லஸ்ஸி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பாவம் இல்லை, நான் ரொம்ப பாவம் இல்லை. ஆஃப்டர் ஆல் ஒரு லஸ்ஸி குடிக்க முடியல. ரோஸ் மில்க் நேற்று பார்த்தா எனக்கு அந்த ரோஸ் கலர் பார்த்தாவே சின்ன வயசுல ஒரே இதான். ஆனாலும் பார்க்க தான் முடியுது. ஆனா பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டாலும் சாப்பிட முடியல. ஏன் அப்படின்னா போன அனுபவம், எனக்கு துக்க அனுபவம் மனசுல இருக்கு. ரோஸ் மில்க் சாப்பிட்டா, லஸ்ஸி சாப்பிட்டா ஃபுல்லா சைனஸ் வந்துடும், ராத்திரி தூங்க முடியாது, கிளாஸ் கட் ஆகும், துக்கம் பாத்தீங்கன்னா த்ரோட் பெயின் வரும், எல்லாம் வந்துடும். அப்ப லஸ்ஸியை நாம் பார்க்கும் போதும் ரோஸ் மில்கை எங்கேயாவது போஸ்டர்ல பார்த்தா கூட என்ன தோணும், உடனே எனக்கு துக்க அனுபவம் வந்துடும். வாட்டர் மெலனை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும், ஐயோ நல்ல நல்ல பழம். ஆனா பார்த்தாவே எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா வாட்டர் மெலன் சாப்பிட்டா என்ன ஆகுன்ற அந்த துக்க அனுபவம் டக்குன்னு வந்துடும். அப்ப வந்த மாத்திரத்துல நான் சொல்றேன், எனக்கு இந்த துக்கம் இனி வரக்கூடாதுன்னு புத்தியில சங்கல்பம். அதுக்கப்புறம் மனசுல பாத்தீங்கன்னா இதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், ஆலோசனம். அந்த துக்கம் வரக்கூடாதுன்ற ஆலோசனை பண்ணி அதை நான் என்ன பண்றேன், நெகேட் பண்றதுக்காக ஒரு கர்மாவை நான் பண்றேன். அந்த கர்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப ஸ்டோருக்கு போகும், புண்ணிய பாப்பமா. அந்த கர்மா மூலமா உண்டாகிற அனுபவம் பாத்தீங்கன்னா சித்தத்துக்கு ரெஜிஸ்டர் ஆகும். இதேதான் சுத்திக்கிட்டே இருக்கு, அதே சுத்திக்கிட்டே இருக்கும், நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். சடார சக்கரம் அப்படின்னு பேர் ஆயிடுச்சா. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 8வது சூத்திரம் முடிஞ்சதுக்கு பிறகு 9வது சூத்திரம் என்னது, 5வது கிளேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அபினிவேஷம். அபினிவேஷம்னா என்ன சொல்லியிருக்கோம், மரண பயம். யோக சாஸ்திரத்துல அபினிவேஷம்ன்றது சப்தத்துக்கு அர்த்தம் வேற வேற இடத்துல வேற வேற நேம் இருக்கு. யோக சாஸ்திரம் படிக்கிறவங்க அபினிவேஷம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன பண்ணிக்கணும், நல்லா மரண பயம் அப்படின்னு போட்டுக்கணும். மரண பயம் எப்படி சுவாமி உண்டாகும் அப்படின்னு கேட்டா ஸ்லோகம் சொல்லுது, சூத்திரம் சொல்லுது. ஸ்வரசவாயி விதுஷோபி ததாரூடோ அபினிவேஷஹ. ஸ்வரசவாயி ஸ்வரசவாயி விதுஷோ அபி ததாரூடோ அபினிவேஷஹ. அற்புதமான சாஸ்திரம் சொல்றது சூத்திரம். ஸ்வரசவாகி, ஸ்வரசம் அப்படின்னா என்ன அர்த்தம், நான். என்னுடைய ரசம் எது சுவாமி அப்படின்னா பிராணன். என்னுடைய ரசம் பிராணன்.
என் கூடையே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன வாசனை வந்து பார்த்தீங்கன்னா கூடையே வந்துகிட்டு இருக்குன்னா அகம் பூயாசமேவ ந அபூவம், நான் இருந்து கொண்டே இருக்கணும், நான் இல்லாமல் போகக்கூடாது. இதுதான் வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய இன்ஸ்டிங் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷ ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் இருக்கிறது. நான் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கணும். அகம் பூயாசமேவ, எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். ந அபூவம், நான் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போகக்கூடாது, சத்து போகக்கூடாது. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்வரசம், தன்னுடைய ரசம், நான் இருக்கணும்ன்ற ரசம், நான் இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற அந்த ரசம் ஸ்வரசம். அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரசவாகி, வகனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்வரச வாகி அப்படின்னா இங்க இருக்கிற ஜீவர்கள் எல்லாம் பிறந்ததுல இருந்து சாகர காலம் மட்டும் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இந்த ஸ்வரசம்னு சொல்லக்கூடிய நான் இருந்துகிட்டே இருக்கணும், நான் இல்லாமல் போகக்கூடாதுன்றத சுமந்துகிட்டே இருக்கு. ஒரு எறும்புக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சாகக்கூடாதுன்னு இருக்கு. பிரம்மா முதல் கொண்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் இருக்கணும், நான் இருக்கணும், நான் இருக்கணும், நான் இருக்கணும், நான் இல்லாமல் போகக்கூடாது, நான் இல்லாமல் போகக்கூடாது. இது தாங்க நம்ம பண்ற எல்லா காரியத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூல காரணம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரசவாகி, இதை சுமந்துகிட்டே இருக்கோம் நம்ம. க்ஷணம் 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 நமக்கு தெரியவே தெரியாது. பேஸான தாட் வந்து நமக்கு ஒரு அவேர்னஸோட மரணத்தை தவிர்க்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் சதா காலம். எல்லா காலத்துலையும் நம்ம பண்ற எல்லா ஆக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, எனக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, எனக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. இதுதான் பேசிக்கா இருக்கணும். இது வந்து யார்கிட்ட சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டா சாமானிய மனுஷங்கள்ட்ட இருக்க இல்ல. ததாரூடோ அபினிவேஷக, ததாரூடன ஆரூடனுக்கும் கூட யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர ஞானம் படிச்சு நான் பிரம்ம மண்ணாங்கட்டி புண்ணாக்கெல்லாம் எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கானோ, எவ்வளோ பெரிய பரோட்ச ஞானியா இருந்தாலும் கூட, அபரோக்ஷ ஞானியை பத்தி பேச்சு இல்லை, எவ்வளோ பெரிய பரோட்ச ஞானியாக இருந்தாலும் கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கும் அந்த ஸ்வரச வாகனம் நான் சாகக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கும். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தேகமில்லை, நான் ஆத்மாவா இருக்கேன், ஆத்மாக்கு மரணம் இல்லை அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தனுக்கு உண்டாகுதோ அதுக்கு பேர் அபரோக்ஷ அனுபூதின்னு சொல்றோம். நிர்விகல்ப சமாதியில உண்டாகக்கூடிய அந்த அபரோக்ஷ அனுபூதி உண்டானவனுக்கு மட்டும்தான் மரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடும். ஏன் அப்படின்னா அந்த தேகத்துக்கு மரணம் எனக்கு இல்லை அப்படின்னு உதாசீனமா இருக்கும். மற்றவங்க எல்லாத்துக்கும் என்னதான் பரோட்ச ஞானியா இருந்தாலும் அவனுக்கும் கூட இந்த மரண பயம் இருக்கும். ததா ஆரூடக அபி, அது போலவே மற்ற ஜனங்களுக்கு, அஞ்ஞானி ஜனங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்ல சாஸ்திர ஞானம் படிச்சவனுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது எதுவோ அந்த மரண பயம் தான் அபிநிவேஷகன்னு பேர். அபிநிவேஷக மொத்தம் பஞ்ச கிளேஷங்களை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இந்த பஞ்ச கிளேஷங்கள் என்ன ஆகணும்னு பார்த்துருக்கோம். கிரியா யோகத்தினால தனுகரணமாகும். அப்ப பஞ்ச கிளேஷங்கள் யாருக்காவது நாசமாகணும் அப்படின்னா கண்டிப்பா கிரியா யோகத்தை தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி தபோபிகி க்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம். ஆத்மபோதத்தோட முதல் ஸ்லோகம் மங்களாச்சரணத்திலேயே ஆச்சரியர் எழுதுறார். தபோபிகி க்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம் முமுக்ஷூணாம் அபேக்ஷாய ஆத்மபோதோ விதீயதே அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முமுட்சுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் எதுக்கு தெரியுங்களா? தபஸ் எதுக்கு? கிரியா யோகம். இந்த ராகத்வேஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச கிளேஷங்களை நாசம் பண்றதுக்கு தபஸ் ரொம்ப முக்கியமானது. தபஸ் மட்டும் போதுமா? இல்லை, கூட என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகாதசி விரதம் இருங்கன்னு சொல்றதை தவிர்த்து மௌன விரதம் இருங்க, லீவ்ல இருந்துங்க மௌன விரதம் இருங்க, என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க, ஆப்போசிட்டா பண்ணுங்க. இந்திரியங்களுக்கு எதெல்லாம் ஃபீடிங் பண்ணுங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஆப்போசிட்டா பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயத்தை ரெகுலராக 2 கிளாஸ் 3 கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருங்க. சுவாத்தியாயம் வந்துக்கிட்டே இருங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருங்க சுவாத்தியாயத்தில். அதுக்கப்புறம் ஈஸ்வர பிரணிதானம், இந்த மூர்த்தியை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சதா. ஈஸ்வர பிரணிதானத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். டெய்லி கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். கர்ம பலனை தியாகம் பண்ணுங்க, கர்ம பலனை எதுவும் சங்கல்பிங்க பண்ணாதீங்க. அடுத்தது கர்மாவே பகவான் இடத்துல போட்டுருங்க, நான் சிலேவுன்னு நினைச்சுக்குங்க.
அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கார ஜபத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். 2 ஆயிடுச்சு. அப்புறம் தபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பண்ண முடியாது, நீங்கள் தான் பண்ணணும். எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் என்ன நிறைய பேர் ரெண்டு காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க. தபஸ் எவ்வளோ பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். தபஸ் எது சுவாமி அப்படின்னா இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் தான் தபஸ். இந்திரியங்களுக்கு கொடுக்குற ஃபீடிங் எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க, இவ்வளோதான். எவ்வளோ மிதமாக இருக்குமோ அதோட கொடுங்க. இந்த 3ம் பண்ணுறதுக்கு பேர் கிரியாயோகம். இந்த கிரியாயோகம் என்ன பண்ணும்? இந்த பஞ்ச கிளேஷங்களை என்ன பண்ணும்? முதல்ல தனுகரணம் பண்ணும், மெலிவடைய செய்யும். கடைசியில் என்ன கொடுக்கும்? சமாதி பாவனார்த்தம். நம்ம அதை ஈஸ்வரனை பாவிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். ஈஸ்வர ரூபத்தில் மனசை வைக்க முடியும். மெதுவாக அடுத்தடுத்துன்னு நம்ம மெதுவாக வந்து நிர்விகல்ப சமாதி வரைக்கும் வந்து போகிறதுக்கான சாமர்த்தியத்தை இவைகள் கொடுக்கின்றன. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து 10வது சூத்திரம் சொல்லுது. தே பிரதிப்ரசவஹேயாஹ சூக்ஷ்மாஹ தே பிரதிப்ரசவஹேயாஹ சூக்ஷ்மாஹ தே பிரதிப்ரசவஹேயாஹ சூக்ஷ்மாஹ. இந்த தே அப்படின்றதுக்கு அர்த்தம் அந்த கிளேஷங்கள், பஞ்ச கிளேஷங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பஞ்ச கிளேஷங்களும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்மாகான்னு பேர். வெளில தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் பப்ளிக்கு இந்த வாசனையை பற்றி கிளேஷங்களை பற்றி தெரியவே இல்லை. நான் கிளேஷமா இருக்கேனா இல்லையான்றது உங்களுக்கு தான் தெரியுமா? என் மனசுல தானே தெரியும். மனசுல தானே கிளேஷங்கள் இருக்கு. அப்ப மனசுல இருக்கு அப்படின்னாவே அந்த மனசுல இருக்க கிளேஷங்கள் எல்லாம் என்னது? சூக்ஷ்மாகா. கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மங்கள். அவைகளை அப்படியே விட்டுறலாமா சாமி அப்படின்னா, ஐயோ சாமி அதுதான் ரொம்ப ஹிம்சப்படுத்திக்கிட்டே இருக்கு. என்னை வந்து சதா காலமும் இந்த பஞ்ச கிளேஷங்கள் தான் துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டினா, தே பிரதி பிரசவஹேயாஹா. இவைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, பிரசவம்னா என்னது? உற்பத்தின்னு அர்த்தம். பிரசவம் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா வந்து குழந்தைய பிரசவம் பண்றாங்க. அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரசவத்துக்கு ஆப்போசிட் பிரதிப்பிரசவம் அப்படின்னு பேர். பிரதிப்பிரசவம் அப்படின்னா அது உற்பத்தி ஆகாம பிரளயம் பண்றது. சிருஷ்டி பிரசவம்னு பேர் சிருஷ்டி. அதுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா பிரளயம். லயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரதிப்பிரசவம்னா லயம் பண்றது, பிரளயம் பண்றதுன்னு அர்த்தம். இந்த சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய வாசனைகளை எல்லாத்தையும் அவைகள் எல்லாமே லயம் பண்ணக்கூடியவை. பிரதி பிரசவ லயம் செய்து ஹேயாகா தியாகம் செய்யத்தக்கவைகள். எப்படி லயம் பண்ணணும்? அதுக்கு தான் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக நம்ம போகிறோம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 கிளேஷங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரளயம் பண்ணி கடைசியில முடிவா என்ன பண்ணணும்? தியாகம், தலையை சுத்தி தியாகம் பண்ணணும், தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, சொன்னதுக்கு பிறகு வந்து எப்படி சுவாமி அதை பண்றது? நீங்க பிரதிப்பிரசவம்னு சொன்னீங்களே சுவாமி, லயம் பண்ணணும்னு சொன்னீங்களே சுவாமி, என்ன பண்ணணும்? எங்கேருந்து வந்துச்சு நம்ம பார்த்தோம்? இந்த வாசனைகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த கிளேஷங்கள்லாம் எங்கெருந்து வந்துருக்குன்னு பார்த்துருக்கோம். சித்தத்தில் இருக்கும் காரணமா, அதுக்கப்புறம் சூக்ஷ்மமா புத்தியில இருக்கும், மனசுல ஆலோசனை ஆகும், அதுக்கப்புறம் தான் காரியம். நம்ம எல்லாம் பார்க்கறது காரியத்தை மட்டும்தான் பார்க்குறோம். காரியத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டென்ஷன் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த இன்டென்ஷன் யாருக்காவது தெரியுமா? ஒருத்தர் பூஜை பண்றாரு, பூஜை பண்ணிட்டு இருக்காரு, சூப்பரா பூஜை பண்றாருல அவரு. அப்போ நம்ம சொல்றோம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சீனிவாசன் அப்படின்னு ஒரு பூஜாரி தெரியும் தயானந்த ஆசிரமத்தில். நான் சொல்றது ரொம்ப முன்னாடி 2000 நல்ல பூஜாரி. சீனிவாசன்னாவே நல்லா பூஜை பண்ணுவார். என்ன பண்ணுவார் தெரியுங்களா? தயானந்த ஆசிரமத்துக்கு நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்திகள், பெங்காலிகள், இவங்களாம் இது பாம்பேல இருந்து நிறைய பேர் வருவாங்க, டெல்லியில இருந்து எல்லாம் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. இவருக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ஐயோ, அவரை அடிச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் தாங்க நம்பர் 1. இது வரைக்கும் நான் வாழ்க்கையில பார்த்ததுலேயே அவர் மாதிரி அலங்காரம் பண்ண முடியாது. ஒரு சிவலிங்கத்தை என்னமா பண்ணுவாருன்றீங்க, ஒரு தட்சிணாமூர்த்தியை என்னமா அலங்காரம் பண்ணுவார். ஆனா வெளியில பாக்குறவங்களாம் பார்ப்பாங்க, என்ன அற்புதம் இல்லை, என்ன பாவம் இல்லை அப்படின்னு. இவருக்கு நான் அப்பப்போ ஹெல்ப் பண்ண போவேன். காலையில என்ன பண்ணுவார் தெரியுங்களா? காலையில 4:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரத்தெல்லாம் சீக்கிரமே வந்து முடிச்சுட்டு தட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாராதனை தட்டு இருக்குல்ல, அதுல என்ன பண்ணுவாருன்னா பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டெல்லாம் எடுத்து போட்டு வைப்பார். 100 ரூபாயே போட மாட்டாருங்க. 50 ரூபாய் 100 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் போட மாட்டாரு.
இவரோட பணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 500 ரூபாய் நோட்டு, ஒரு 2 1000 ரூபாய் நோட்டை வச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் ஆரத்தி அதுக்கப்புறம் தான் காட்டுவாரு. ஏன் என்ன சீனிவாசன் என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, இதெல்லாம் ஈகோவை ரைஸ் பண்றதுக்கு அப்படின்னு. ஈகோ ரைஸ் பண்றதுக்கும் தட்டுல போடுறதுக்கு இல்லை, பாரு கவனி அப்படின்ட்டுவார். பார்த்தா ஆரத்தி காட்டிட்டு வெளில வந்தா வந்து பாத்தீங்கன்னா சேட்டுங்கெல்லாம் பெரிய பெரிய சேட்டுங்கெல்லாம் நிற்பாங்கல்ல, இவன் 10 ரூபாய் தட்டுல போடணும்னு நினைப்பான். ஆனா அங்க தட்டுல எவ்வளவு இருக்கும்? 500 ரூபாயோ 1000 ரூபாயோ இருக்கும். இவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஐயோ நான் 10 ரூபா போட்டா என்ன பண்ணுவாங்க மற்றவங்க எல்லாம், ரொம்ப கீழே நினைப்பாங்களே அப்படின்ட்டு இவனும் என்ன பண்ணுவான், இவனுக்கு ஒரு கம்பல்ஷன் ஆயிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் தான் போடணும்னு ஆயிடும். அப்போ இந்த பூஜாரியோட இன்டென்ஷன் வந்து வெளியில தெரியுமா யாருக்காவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட இருந்து பார்த்த எனக்கு தான் தெரியும். வேற யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ஷன் தெரியவே தெரியாது. பூஜை சுவாமிக்கு பண்றதா இருக்கட்டும், அலங்காரம் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு? தனத்து மேல இருக்கிற ராகம், சித்தம். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம பார்க்கறதெல்லாம் காரியங்கள் ஸ்தூலம். இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பஞ்ச கிளேசங்கள் எல்லாம் சூக்ஷ்மம். இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? லயம் பண்ணி அதை தூக்கி எதுல லயம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க இருந்து உண்டாச்சோ அங்கேயே லயம் பண்ணணும். எங்க இருந்து உண்டாச்சு? இந்த பஞ்ச கிளேசத்துக்கு மூலம் இது சித்தம். அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும், சங்கல்பத்தையும் ஆலோசனையையும் கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசு தியாகம் பண்ணணும். அதுக்கப்புறம் மனசுல இருக்கிற ஆலோசனைய புத்தியில லயம் பண்ணணும். புத்தியில இருக்கிற சங்கல்பத்தை வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருக்கிற வாசனைகள்ல லயம் பண்ணணும். பண்ணிட்டு சித்தம் இருக்குமே சுவாமி, ஆமா சித்தம் இருக்கும். அந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் சூத்திரம் சொல்லுது, தியானஹேயாஸ்தத்விருத்தயா தியானஹேயாஹா தத்விருத்தயா. மெதுவா நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, என்ன தியானம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல பண்ற தியானத்துல இருந்து எடுத்துங்க. தியானத்தோட எண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதி பிரசங்கியானம், பரம் பிரசங்கியானம் சொல்லல, பிரதி இல்ல பரம், பரம் பிரசங்கியான தியானம் தான் கடைசி. நீங்க மெதுவா வந்து பாத்தீங்கன்னா உட்கார ஆரம்பிக்கிறீங்க. மாமா காலையில கேட்டார், சுவாமி தர்மசாஸ்திரத்தெல்லாம் தூக்கி போடணும்னு சொல்றீங்க சுவாமி அப்படின்னா, ஆமா தர்மசாஸ்திரத்தெல்லாம் தூக்கி போடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்ண மூடி உட்காரவே சொல்லாது தர்மசாஸ்திரம். யாகாதிரேவ தர்மஹா, நல்லா புரிஞ்சுங்க, என்னது யாகாதிரேவ தர்மஹா. இங்க யோக சாஸ்திரம் என்ன சொல்லுது? அத யோகானுசாசனம். யோகம்னா என்னது? சமாதி, யோக சமாதி. இப்ப யாகத்தை பண்றதா இல்ல வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை பண்றதா, ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல பண்ண முடியுமா? யாகத்தை பண்ணினீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ ஒவ்வொரு கர்மமும் பெரிய பெரிய கர்மமா இருக்கு, உட்கார முடியாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் ஆயிடுதா உங்களுக்கு? தர்மசாஸ்திரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஒரே ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா தியானிக்கிறது மட்டும்தான், சமாதி பண்றது மட்டும்தான். அப்படி வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெதுவா தியானத்தை பண்ண 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 ஈஸ்வர ரூபத்துல இருந்து ஆரம்பிக்கும் தியானம். சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா. திரும்ப நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே, 2 பாதத்துல சொல்லி முடிச்சிட்டேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தியானம் இம்ப்ரூவ் ஆகி சவிதர்க்கம் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்தூல ரூபத்துல ஒரு விக்கிரகத்துல நடந்தா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சவிதர்க்கம். 70% சத்துவ குணம். முதல்ல திராட்டக்குல இருந்து அபியாசம் பண்ணணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், கண்ணை தொடரணும், கண்ணை வந்து பாத்தீங்கன்னா மூடாம பார்த்து அபியாசம் பண்ணணும். அந்த ரூபத்தோட சிங்க் ஆகிற வரைக்கும் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சவிதர்க்கம். நல்ல அபியாசம் ஆனதுக்கு பிறகு என்ன ஆகும்? அந்த ஸ்தூலத்தை தாண்டி அந்த மெட்டலா இருக்கக்கூடிய பிருத்திவி தத்துவத்துல உங்களோட சித்தம் லயமாகும். 2வது லயம் நிர்விதர்க்கம். நிர்விதர்க்கத்துல என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டா, ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தி ஆயிடும். இந்த நாம ரூபத்தை போயிட்டு தத்துவத்துக்கு போயிடும், பிருத்திவி தத்துவத்துக்கு போயிடும். இங்க இருக்கக்கூடிய விக்கிரகத்தோட நாம ரூபம் சுத்தி ஆயிடும். அதுக்கப்புறம் 3வது வந்து பாத்தீங்கன்னா சவிச்சாரம். என்ன பண்ணுவீங்க? வெளியில விக்கிரகம் தேவையே இல்லை, அது அப்படியே போட்டோ காப்பி மனசுல வந்துடும், கிருஷ்ணரோட ரூபம் மனசுக்குள்ள வந்துடும். நான் எங்க வேணாலும் காட்டு மேடுல எங்க வேணாலும் உட்கார்ந்துட்டு என்னோட கிருஷ்ணனை வந்து மனசுக்குள்ளார நான் பார்க்க முடியும். மனசுல இருக்க கிருஷ்ணனோட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணி அதோட மெர்ஜ் ஆகும் போது சவிச்சாரம்.
அந்த சவிச்சாரத்தோட அடுத்த லெவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற கிருஷ்ணன்ற ரூபத்தையும் கடந்து அவனுடைய கல்யாண குணங்கள்ல வந்து நான் மெர்ஜ் ஆகிறேன் அப்படின்னா பாவ சமாதி கிடைக்கும். என்னது அதுக்கு பேரு? நிர்விச்சாரம். நிர்விச்சாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்த மகான்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணது. பாவசக்தி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அந்த பாவசக்தி மாதிரி உங்களை, அதுக்காக பக்தியை நாங்க ரொம்ப ஸ்துதி பண்ணிக்கிட்டே போறோம். பக்தி பண்ண 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 அசுத்தம் எல்லாம் போயிடுச்சு. அந்த பாவ சமாதி கிடைக்குது அப்படின்னா நிர்விச்சார சமாபத்தின்னு பேரு. அதுல என்ன சுவாமி கிடைக்கும்? அத்தியாத்ம பிரசாதம். பிரசாதே சர்வ துக்கானாம் ஆனிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோ ஹ்யாசு புத்தி பர்யவதிஷ்டதே நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நசாயுக்தஸ்ய பாவனா பாவயத சாந்தி அசாந்தஸ்ய குத சுகம். வருதா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிர்விச்சாரம்னு சொல்லக்கூடிய பாவம் வந்து ஒருத்தருக்கு வருது அப்படின்னா உங்க இஷ்ட தேவதைய பார்க்கும் போதோ இது பண்ணும் போதோ உங்களுக்கு மெல்ட் ஆகணும். உங்க ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி போகணும். ஐஸ் கியூப் வந்து பாத்தீங்கன்னா டும்னு ஆகிற மாதிரி, உடஞ்சி போற மாதிரி, மெல்ட் ஆகிற மாதிரி இந்த ஹிருதயம் வந்து மெல்ட் ஆகுது அப்படின்னா அதான் நிர்விச்சாரம்னு பேரு. இதெல்லாம் எப்படி நடக்கும் சுவாமி அப்படின்னா சுவாமியை நம்ம தியானம் பண்றது மூலமா தான் நடக்கும். இதுக்கப்புறம் நிர்விச்சாரத்துக்கு அப்புறம் சானந்தம், அதுக்கப்புறம் விக்கிரக ஆராதனை போயிட்டு மனசுலயே வந்து பாத்தீங்கன்னா தாரணை சித்திக்கும். அதுக்கு பேரு சானந்த சமாபத்தின்னு பேரு. அதுக்கப்புறம் 95% சத்துவ குணம் வரும்போது சாஸ்மிதான்னு சொல்லக்கூடிய அந்த மெடிடேட்டர் மேலேயே அஸ்மிதா மேலேயே உண்டாகிற சமாதிக்கு பேரு சாஸ்மிதா சமாபத்தின்னு பேரு. அகங்காரத்திலேயே மெடிடேட்டர்லயே சமாதி உண்டாகும். இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் என்னது? 6 சமாதிகள், சவிகல்ப சமாதிகள். இது எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு? தியானம். தியானத்தினாலதான் சமாதி உண்டாகுது. அப்ப இந்த தியானம் அதிகமாக 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 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச கிளேஷங்களும் என்னாகும்? மெதுவா மெதுவா லூசாய் 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 லீனாய் 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 உங்களை வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்தாம போகும். இந்த 6வது சமாதி சாஸ்மிதா அடைஞ்ச மாத்திரத்துல என்னாகும்? அதுலயே ஸ்டெபிலிட்டி கிடைக்க 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 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தான்ல வந்து பாத்தீங்கன்னா நிற்பான். 98% சத்துவ குணமாகும் போது பரம் பிரசங்கியானம் அப்படின்ற தியானத்தோட லாஸ்ட் ஸ்டேஜ் இதுதான். இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப தியானம்னு எடுக்கும்போது இங்க தியான ஹேயா தத்விருத்தையகன்னு எடுத்தா எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? சவித்தர்க்கத்துல இருந்து ஆரம்பிச்சு பரம் பிரசங்கியானம்ன்ற தியானம் வரைக்கும், பரம் பிரசங்கியானம்ன்ற தியானம் வரைக்கும் பண்ணி அந்த கிளேஷங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? சித்தத்துல கொண்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒடுங்கி ஒடுங்கி ஒடுங்கி, ஏன்னா கடைசியில அந்த பரம் பிரசங்கியானத்துல சித்தம் மட்டும் தனியாயிடும், நான் தனியா இருப்பேன். தானா நின்னுக்கிட்டு இந்த சித்தம் வேற நான் வேறன்னு பார்த்து நானை பிடிச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுவான்? தலையை சுத்தி இந்த சித்தத்தை தூக்கி கடாசி எழியறது. இதுக்கு பேர் தான் பரவைராக்கியம். அப்ப இந்த விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தியாகம் செய்யத்தக்கவைகள் தியான ஹேயாகா தத்விருத்தையா. நீங்க பரம்பிரசங்கியானத்தை அடையிற வரைக்கும் ஒவ்வொரு விற்த்திகளா போயிட்டே இருக்கும். மனசுல இருக்கிற விற்பி கம்மியாகும், அதுக்கப்புறம் புத்தியில இருக்கிற சங்கல்பங்கள் கம்மியாகும். அதை விட்டுட்டுமே வெளியில இருக்க காரியம் நின்று போகும். முதல்ல நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 2 காலம் 3 காலம் உட்கார ஆரம்பிச்சீங்க அப்படின்னா விவகாரம் பண்றது சித்திக்காது சுவாமி. விவகாரம் போயிடும். அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா மனசுல இருக்கக்கூடிய விற்த்திகள் ஆலோசனைகள் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கல்பங்கள் போயிடும். அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா சித்தத்துல இருக்கக்கூடிய எல்லாம் சித்தத்து வரைக்கும் போய் லயமாயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்தம் வேற நான் வேற, இந்த சித்தம் நான் இல்லை அப்படின்னு பரவைராக்கியம் வரும். அந்நியதாக்கியாத்தின்னு சொல்லக்கூடியது விவேகம் வரும். அதுக்கப்புறம் இது பரவைராக்கியம் வரும். தூக்கி சித்தம் வேற நான் வேறன்னு உதாசீனப்படுத்துற மாத்திரத்தை தானா நிலை பெறுவான். ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தான். சித்தத்தோட ஃபுல் கனெக்ஷன் போயிடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தியானஹேயா தத்விருத்தையா, தியானத்தினால் தியாகம் செய்யத்தக்கவைகள் தத்விருத்தையாக, அந்த விற்த்திகள்.
இது எல்லாம் தியானத்தினால் தான் தியாகம் செய்ய வேண்டும். தியானம் பண்ணாம முடியாது சாமி. தஸ்மாத் யோகி பவா அர்ஜுன. கீதால 46 ஸ்லோகம் சொல்லுது பாத்தீங்களா? கர்மிபியோ அதிகோ யோகி, தபஸ்விபியோ அதிகோ யோகி, தபஸ்விபியோ அதிகோ யோகி, ஞானிபியோ அப்பியதிகோ மதஹ, கர்மிபியஸ்ச அதிகோ யோகி, தஸ்மாத் யோகி பவா அர்ஜுன. யோகம்னா என்னது? தியானம், தியான யோகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரை காட்டிலும், தபஸ்விகளை காட்டிலும் உயர்ந்தவன், அதிகமானவன், சிறந்தவன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஞானிகள், ஊர் ஃபுல்லா ஞானிகள், என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஞானிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எண்ணிக்கையெல்லாம் இல்லை, கவுண்டிங் இல்லாம அவ்வளவு பேர் இருக்காங்க. பெஸ்ட் ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க ஞானிகள். அப்புறம் கர்மிகளை கணக்கிலேயே எடுக்க வேணாம், ஊர் ஃபுல்லா கர்மிகள் தான் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாத்தையும் காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா யாரு பெரிய ஆளு? இந்த யோகி தான் பெரிய ஆள். ஏன்னா உட்கார்ந்து கண்ணை மூடி உட்கார ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஷட் டவுன் ஆகிட்டே போகும். அதனால என்ன பண்ணு அப்படின்னு கேட்டா தஸ்மாதி யோகி பவா அர்ஜுன சொல்லியாச்சு. அதே மாதிரி கிரம முக்திக்கு வேணும்னா என்ன பண்ணிருக்கோம்? ஜீவன் முக்திக்கு 6:46 இன்னைக்கு காலையில கூட கிளாஸ்ல சொன்னேன். இதே வந்து கிரம முக்தி போகணும்னா 8:27 8வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. என்ன சொல்லியிருக்கு 8:27? அப்படின்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவா அர்ஜுன இருக்கா? எல்லா காலத்திலையும் யோகத்தோடு கூடினவனா இரு. கண்ணமுடி உட்காரு, கண்ணமுடி உட்காரு, கண்ணமுடி உட்கார்ந்துகிட்டே இரு. அப்ப இப்போ 9வது அத்தியாயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், இன்னைக்கு காலையில பார்த்தோம். 9வது அத்தியாயத்திலையும் என்னன்னா ஆத்ம யுக்துவா அப்படின்னு ஒரு வார்த்தை. ஏவம் ஆத்மானம் யுக்துவா, ஆத்மான மத்பராயணம். அதுதான் ஆத்மான மத்பராயணத்துக்கு முன்னாடி யுக்துவா வருது இல்ல? ஆமா. அப்ப அதுலயும் யுக்துவான்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நான் பாஷ்யத்தை படிச்சு காட்டும் போது உங்களுக்கு என்ன சொன்னேன்? யுக்துவான்றதுக்கு அர்த்தம் சமாஹிதோ சித்தக, சமாஹித சித்தத்தை உடையவனா. சமாஹித சித்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா தியானம் பண்ணி 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 சித்த சமாதானத்தை அடைஞ்சவனா இருக்கணும். அப்ப தியானம் இல்லாம ஒண்ணும் இல்லை. 18வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 18வது சாப்டர்ல 52வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா நித்தியம் தியான யோக பரோ, தியான யோக பரோ நித்தியம் வைராக்கியம் சமுபாசிரித்தக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்குண தியானத்துக்கும் தியான யோக பரோ நித்தியம் சொல்லு. சதா தியான யோகத்திலேயே இருப்பாயாக. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தியானத்தினால மட்டும்தான் பஞ்ச கிளேசங்களை என்ன பண்ண முடியும்? தியாகம் செய்ய யோக்கியமானவைகள். அதான் இங்க சொல்லியிருக்கு. தியான யோகத்தினால தியானஹேயா தத்விருத்தையா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரம் சொல்லுது, முக்கியமான சூத்திரம் 12வது சூத்திரம். क्लेशमूलः कर्माशयो दृष्टा दृष्टजन्म वेदनीयः, क्लेशमूलः कर्माशयो दृष्टा दृष्टजन्म वेदनीयः. क्लेशमूलக சாமி, கிளேசம் இருந்துட்டு போட்டுமே சாமி, எடுத்துட்டு போனோமே. எனக்கு புரியும் சாமி, ஆத்மானா என்னன்னு புரியும் சாமி. நான் எதுக்கு சாமி உட்கார்ந்து தியானம் பண்ணணும்? எதுக்கு அனுபூதிக்கலாம் போகணும்? புரிஞ்சா போதும்ல. ஒரு புண்ணாக்கு ஆகாது சார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ ஸ்தூலமா பண்றது எல்லாமே ஒரு லாபம் கிடைக்குமா? ஆமா, கண்டிப்பா கிடைக்கும். ஆனா காரணத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க விட்டு வச்சிருந்தீங்கன்னா அது திரும்ப திரும்ப முளைச்சுக்கிட்டே இருக்கும் சாமி. முள்ளு செடி நான் சொல்லிக்கல, முள்ளு செடி என்ன பண்ணும்? நீங்க மேல மேல வெட்டி விட்டுருவீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா செடியா வளர்ந்துருக்கும் முள்ளு செடி. ஒரு யோகி பக்கத்துல இருக்கு, யோகி என்னோட பின்பக்கம் 1 ஏக்கர் லேண்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா யோகி ஆசிரமம் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரே முள்ளுக்காடு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்றாங்க? ஃபுல்லா கிளீன் பண்ணி, நான் நினைச்சேன் பரவாயில்ல கொஞ்சம் மங்களமா இருக்கேன், நல்லா இருக்கேன்னு. ஒரு 6 மாசம் கழிச்சு போய் பின்பக்கம் போய் பார்க்கணும், பார்த்தா ஒரே காடா இருக்கு. ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட புத்தியே இல்லை. என்கிட்ட கேட்டிருந்தா சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கூட புத்தியே இல்லை. என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒவ்வொன்றுத்தையும் தோண்டி 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 என்ன பண்ணணும்? அந்த முள்ளு செடியோட வேர் இருக்குல்ல, மூல வேர், அந்த மூல வேரை ரிமூவ் பண்ணாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல மேல வெட்டிக்கிட்டே இருந்தீங்கனாலும் ஒரு மண்ணாங்கட்டியும் ஆகாது, அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்சாரமும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? 2 விஷயங்கள் இருக்கு சுவாமி. மூலவேர் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கர்மம்,
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள், கரும வாசனைகள். இதை தான் இந்த சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வருது. 12வது சூத்திரத்தில் கிளேஷமூலக கருமாஷயோ. கிளேஷ மூலம் எது? கிளேஷத்துக்கு மூலம் எது? கிளேஷத்துக்கு மூலம் எதுனா கருமம். கிளேஷத்துக்கு மூலம் கர்மம். கருமாசயம்னு என்ன அர்த்தம்? கருமத்துல இருந்து என்ன உண்டாகும்? வாசனை. அப்ப கிளேஷ மூலம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம ஆசயம். இங்க இருந்து எடுத்துங்க, ஒண்ணும் இல்ல. கிளேஷத்துக்கு மூல காரணம் எது அப்படின்னா 2. ஒண்ணு கர்ம, இன்னொன்னு ஆசயம்ன்றதுக்கு அர்த்தம் வாசனை. கர்மாசயம்னா கர்ம வாசனை. கர்மாசயம்னா என்ன அர்த்தம்? கர்ம வாசனை. இந்த 2 தான் வந்து பாத்தீங்கன்னா கிளேஷத்துக்கு மூலம். கிளேஷ மூலம், கிளேஷானா மூலகா. கிளேஷத்துக்கு மூலமா இருக்கக்கூடியவைகள் 2. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மமும் வாசனைகளும். அது இருக்கிற வரைக்கும் மூலே சதி. அது இருக்கிற நிலையில இருக்கிற வரைக்கும், மூல வேறு இருக்கிற வரைக்கும், கர்மமும் வாசனைகளும் இருக்கிற வரைக்கும் என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருஷ்ட அதிருஷ்ட ஜென்ம வேதனீயா. திருஷ்ட ஜென்ம வேதனீயம், அதிருஷ்ட ஜென்ம வேதனீயம் 2ஆ பிரிக்கிறோம். இந்த ஜென்மத்துல நமக்கு அனுபவிக்க கூடியது எல்லாம் என்னன்னா நம்ம பிரத்யட்சமா அறியறது இருக்குல்ல, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ட ஜென்ம வேதனீயம் அப்படின்னு பேரு. சுகத்தையும் துக்கத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 அந்த சுக துக்கங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த சுக துக்கங்களை அனுபவிக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது? திருஷ்ட ஜென்ம வேதனீயம். அப்ப இதுக்கு காரணம் என்ன சுவாமி? எனக்கு தலைவலி வருது, எனக்கு வேதனை வருது, அப்பப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமாகுது, ஒரே ஈகோ ரைஸ் ஆகுது, எல்லாம் நடக்குது சுவாமி. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மூல வேறு இருக்கு சுவாமி. மூல வேறு இருக்கு. என்ன வேறு? கர்மமும் வாசனையும். இந்த 2 இருக்கிற வரைக்கும், எனக்கு பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதோட விளைவா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள்ளார வந்து பஞ்ச கிளேஷங்களும் என்னுடைய மனசை சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா திருஷ்ட ஜென்ம வேதனியம். திருஷ்ட ஜென்மம்னா இந்த ஜென்மம். இந்த ஜென்மத்துல வேதனீயம் அப்படின்னா அனுபவிக்க கூடியவைகளா இருக்கின்றன ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட ஜென்ம வேதனியம்னா என்ன சுவாமி அப்படின்னா இனி வரக்கூடிய பிறவிகள். இந்த ஜென்மத்துல இல்லாம ஆகாமி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஆகாமியில இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் பேரு அதிர்ஷ்ட ஜென்ம வேதனீயம்னு பேரு. அப்ப வேதாந்தத்துப்படி பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த ஜென்மம் பிராரப்தம் அனுபவிச்சே ஆகணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சிதத்துல இருந்து அடுத்து என்ன கிடைக்கும்? திரும்ப மெச்சூரிட்டி ஆகி அடுத்த ஜென்மம் கிடைக்கும். அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் சஞ்சித கர்மாக்கள் இருக்கோ, எது வரைக்கும் சஞ்சிதத்துல வாசனைகள் இருக்கோ, அது வரைக்கும் இந்த ஜென்மமும் இன்னைக்கு வரக்கூடிய ஜென்மங்களும் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும் சுவாமி. தடுக்கவே முடியாது சுவாமி. புரியுதா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணி ஆத்ம ஞானத்தினால சித்தத்தை டிஸ்கனெக்ட் பண்ணா மட்டும்தான் மோட்சம். இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒன்றும் மோட்சம் இல்லை, அப்படியே இருக்கும். மூல வேர் அப்படியே இருக்கும் சுவாமி. அதனால்தான் இந்த சூத்திரம் ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார் சதி மூலே தத்விபாகோ ஜாத்யாயுர்போகாஹ. 13வது சூத்திரம். சதி மூலே தத்விபாகோ ஜாத்யாயுர்போகாஹ. சதி மூலே தத்விபாகோ ஜாத்யாயுர்போகாஹ. சாமி மூலே சதி. சதி மூலே திருப்பி போட்டீங்கன்னா மூலே சதி. மூல காரணம் இருக்கின்ற நிலையில். மூல காரணம் இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் சாமி? நான் சொன்னேன்ல மூல வேர் இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வெட்டியாச்சு, மரத்தை வெட்டியாச்சு அப்படியே போயிடும் அப்படின்னு. மழை வர வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கோம். மழை பெஞ்சோன்னா டும்முன்னு எல்லாமே வந்துடும், வெளியில வந்துடும். முள்ளு செடி தான் நம்ம ஸ்பெஷல். வந்து பாத்தீங்கன்னா கருவேல முள்ளு தான். கேரளாவில் கம்மிங்க. எப்படி விட்டாங்கன்னு தெரியல. கேரளாவில் ரொம்ப கம்மி. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் முள். அது ராமநாதபுரம் மாவட்டம்லாம் போயிட்டீங்க அப்படின்னா மதுரைக்கு மேலே விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம் எல்லா இடத்துலையும் ஏதோ தேசிய மரம் மாதிரி ஆகிப்போச்சு. முள்ளு மரம் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருக்கும். வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருக்கும். ராமநாதபுரத்துலலாம் என்ன தெரியுங்களா வேலை? முக்கியமான வேலையே வந்து கரிமூட்டம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அங்கே தொழிலே வந்து விவசாயம்லாம் இல்லை, விவசாயத்துக்கெல்லாம் லேண்ட் இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க? மேலே இருக்கிறத வெட்டுவாங்க,
வெட்டிட்டு அதை வந்து இது பண்ணி கறி ஆக்கிடுவாங்க எரிச்சு. ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப அதே மாதிரி வந்து நிற்கும், திரும்ப வெட்டுவாங்க. அப்ப ஈல்டு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலவேர் இருக்கின்ற நிலையில் சதி மூலே, மூலவேர் இருக்கிற நிலையில, மூலவேர் என்னன்னு பார்த்திருக்கோம், சஞ்சித கர்மா சஞ்சித வாசனை, கர்ம வாசனைகள் ரெண்டும் மூலவேர். அது இருக்கிற நிலையில என்ன நினைக்கும், தத்விபாகோ. தத்விபாகோனா கர்மம் இருக்கிற வரைக்கும் அதோட பலன் என்னது, கர்ம பலன். தத்விபாகோனா அதனுடைய பலனாக மூலவேர் இருக்கின்ற நிலையில், கர்மம் இருக்கின்ற நிலையில் சஞ்சித கர்மத்தோட பலனாக, விபாக்கம்ன்றதுக்கு அர்த்தம் விசேஷ ரூபேன பக்குவம், விபாக்கம் டைம் ஸ்பேஸ் நிமித்தம். இதை வச்சுக்கிட்டு உள்ள நம்ம கர்மத்துல இருக்கிறது எல்லாம் மெச்சூரிட்டி ஆயிட்டு இருக்கும். எது எப்ப மெச்சூரிட்டி ஆகுதுன்னே தெரியாது சாமி. மெச்சூரிட்டி ஆகி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டும் 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 டும்னு விதவிதமான பிறவிகளை கொடுக்கும். மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு 3 நாள் பிரச்சனை பண்ணணுமா, ஸ்திரியா போறப்போ வயிற்று வலியோட இரு, கர்ப்ப வேதனையப்படு, மெனோபாஸ் டைம்ல வந்து அவஸ்தைப்படு, எல்லாம் வரட்டும் அப்படின்னு ஸ்திரியா போற அப்படின்னு சபிச்சிடும் ஒரு கர்மா. ஒரு கர்மா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புண்ணியம் இருக்கா, போ பொழைச்சிப்போ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் சரீரம் இல்லாம மேல் சரீரமா கொடுத்துரும். இன்னொரு சரீரம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணனா, இன்னொரு சரீரம் வந்து பாத்தீங்கன்னா சத்திரியனா. இன்னைக்கு காலையில பார்த்துட்டு இருக்கோம்ல, அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா விதவிதமான சரீரம், நாயா பன்னியா குரங்கா, பாவம் 4 குரங்கு உட்கார்ந்துருக்கேன். ஐயோ பாவமா இருக்கு. இப்போ வரும்போது தான் வாழைப்பழம் எல்லாத்துக்கும் கொடுத்தேன், சாப்பிட்டு அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே உட்கார்ந்துருக்கு. நானும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே பாவம் நான் உட்கார்ந்துருக்கு. நான் தான் பார்ப்பேன் என்ன பாவம் தெரியல. நம்ம எத்தனை பிறகு இது மாதிரி பிறந்து அங்கங்க உட்கார்ந்தோன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, புருஷார்த்தமே தெரியல. அதுங்களுக்கு என்ன பாவம் ஏதாவது இருக்கா? நான் விரட்டுவேன், அடிக்கடி விரட்டுவேன், போய் வேலையை பாரு அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் மனசுக்குள்ள நினைப்பேன், அதுக்கு என்ன வேலை இருக்கு, போய் சும்மா இங்கேயே சுத்திட்டு இருக்கா, போய் வேலையை பாருங்க போங்க அப்படின்னு நான் திட்டுவேன் குரங்குங்களை. அதுக்கப்புறம் அடுத்த க்ஷணம் யோசிப்பேன், அதுங்களுக்கு என்ன வேலை இருக்கு, புருஷார்த்தம் ஏதாவது இருக்கா, குரங்குக்கு ஏதாவது புருஷார்த்தம் இருக்கா? அதுக்கு வேற எதுவுமே இல்லை, சாப்பிடணும், வந்து சண்டை போடணும், இனப்பெருக்கம் பண்ணணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மோசமான பிறவி, எத்தனை கோட்டி ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி பிறந்துகிட்டே இருக்கு. என்னன்னா தத்து விபாகம், கர்மத்தோட புண்ணிய பாப்ப கர்மங்கள் சஞ்சிதத்தோட கர்மத்துக்கு ஏத்த மாதிரி அதனுடைய பலனாக என்ன கிடைக்கும் சுவாமி, பலன். தது விபாகம்னா அந்த கர்ம வாசனைகளுடைய பலன். தது விபாகம்ன்றதுக்கு அர்த்தம் கர்ம வாசனைகளுடைய பலனாக என்ன கிடைக்கும், ஜாதி ஆயு போகாஹா, ஜாதி கிடைக்கும். என்ன ஜாதி, மனுஷ ஜாத்தியா இருக்கலாம், குரங்கு ஜாத்தியா இருக்கலாம், மீன் ஜாத்தியா இருக்கலாம், விதவிதமான ஜீவராசிகள் இருக்கு. எல்லா ஜாதி, எந்த இடத்துல பிறக்கணும், என்ன ஹைட்டு வெயிட் என்னெல்லாம் இருக்கணும், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்குள்ளார வந்துடும். அதுக்கப்புறம் ஆயுகு, எவ்வளவு காலம் வாழணும் நீங்களும் நானும் தீர்மானிக்கவே முடியாது சாமி, அதுவும் பிராரப்தம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல, ஜாதிக்கும் ஆயுளுக்கும் நடுவுல இருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா போகம். ஜாத்தியாயுர் போகாஹா, ஜாதி ஆயுள் போகம், இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சாமி, ஒன்றும் பண்ண முடியாது சாமி, கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியுங்களா, என்ன சொல்லியிருக்கேன், அந்த பிராரப்த கர்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. என்னெல்லாம் சுவாமி ஜாத்தியில் எதெல்லாம் சேர்ப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது சங்கர பாஷ்யம் பார்க்குறதா இருந்தால் 3:1:8 போட்டுங்க. பிரம்மசூத்திரம் 3:1:8 3:1:8 போட்டிங்கன்னா, யாராவது வேதாந்தம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். 3:1:8 3வது அத்தியாயம், பிரம்மசூத்திரம் 3வது அத்தியாயம் 1வது பாதம் 8வது சூத்திரம். அந்த சூத்திரத்தோட சங்கர பாஷ்யம்னு போட்டுக்கிட்டீங்கன்னா, சங்கர பாஷ்யத்துல சொல்றார் ஜாத்தினா எதெல்லாம் தீர்மானிக்கும் சுவாமி அப்படின்னும் போது, வர்ணா ஆசிரமாஸ்ச ஸ்வகர்மனிஷ்டாஹா. நான் இப்போ உங்களுக்கு ரோல் பிளே பண்ணுங்க ஜி, கரெக்டா பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன்ல, ஏன் தெரியுங்களா, யாரெல்லாம் தன்னுடைய வர்ணத்தில் இருந்துக்கிட்டு தன்னோட ஆசிரமத்தில் இருந்துக்கிட்டு அதற்கான கருமங்களை ஸ்வகர்ம அனுஷ்டான நிஷ்டாகா, தன்னுடைய கருமங்கள்ல நல்லா நிஷ்டர்களா இருக்கிறாங்களோ அவங்க என்ன ஆவாங்க, பிரேத்திய
இந்த லோகத்துல வந்து செத்து போனதுக்கு பிறகு இந்த சரீரத்தை விட்டே போய் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜென்மத்துல என்னெல்லாம் புண்ணிய கர்மா பண்ணாங்களோ அந்த கர்மத்தெல்லாம் அனுபவம் பண்றதுக்காக கர்ம பலம் அனுபூய பரலோகத்துக்கு போய் கர்ம பலனை எல்லாத்தையும் நல்லா அனுபவிச்சுட்டு தத்தக பிறகு மிச்சம் இருக்குள்ள கர்மா சஞ்சிதத்துல கோடிக்கணக்கான இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புண்ணிய பலன்களை சொர்க்கம் பரலோகம்லாம் போய் அனுபவிச்சுட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கி வருவான். அப்படி கீழே இறங்கி வரும்போது சேஷேனன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற கருமத்துக்கு ஏத்த மாதிரி எது மெச்சூரிட்டி ஆகுதோ அந்த மெச்சூரிட்டி ஆகிறது என்னெல்லாம் கொடுக்கும் சுவாமி, ஜாத்தியை கொடுக்கும்ல. அந்த ஜாத்தினா என்ன சுவாமினா ஆச்சாரியர் சொல்றாரு, விஷ்ணு புராணத்திலையும் 2 புராணத்துல இருக்கு, விஷ்ணு புராணத்திலையும் இருக்கு, அது இல்லாம லிங்க புராணத்திலையும் இருக்கு. நீங்க 2 புராணத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட ஸ்லோகத்தை சங்கரர் கோட் பண்றாரு. ஜாதி என்ன சுவாமி கிடைக்கும், விசிஷ்ட தேச. ஒண்ணு ஜாத்தினா என்னன்னு எழுதிக்கணும், விசிஷ்ட தேசம், எந்த இடத்துல நீங்க பிறக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு தீர்மானம். தேசம் விசிஷ்ட தேசம். விசிஷ்ட ஜாதி 2வது ஜாதி. பிராமண கத்திரிய இது மட்டும் இல்ல, மனுஷ ஜாதி, பக்ஷி ஜாதி, மிருக ஜாதி, மீன் ஜாதி, எல்லா ஜாதிகள். எந்த ஜாதி, அசுர ஜாதி, இது மாதிரி நிறைய ஜீவராசிகளா இருக்கே அந்த ஜாதிகளா பிறக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குல, எந்த குலத்துல மனுஷனா அடிச்சிங்களேன், மற்றதெல்லாம் விட்டு இப்ப மனுஷனை மட்டும் எடுத்துங்க. எந்த ஜாத்தியில பிறக்கணும், அதுக்கப்புறம் எந்த குலத்துல பிறக்கணும். எல்லா குலமும் நல்ல உயர்ந்த உத்தமமான குலமா இருக்காது, எந்த குலத்துல பிறக்கணும். கூட வந்து பாத்தீங்கன்னா ரூப, எந்த ரூபம் இருக்கணும், சிவப்பா இருக்கணுமா, வெள்ளையா இருக்கணுமா, என்ன கோதுமை கலர்ல இருக்கணுமா, கருப்பா இருக்கணுமா, எல்லாம் வந்து ரூபம். அதுக்கப்புறம் எவ்வளவு ஹைட் இருக்கணும், முடி எவ்வளவு ஹைட் இருக்கணும், எவ்வளவு லென்த்தா இருக்கணுமா அப்படின்னு. பூர்வாசிரமத்துல என்னோட 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. இப்ப நான் பழசெல்லாம் நினைச்சு பார்ப்பேன், எல்லாத்தையும் இந்த கருமாத்தியை இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது. ஒரு அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடி வந்து முழங்கால் வரைக்கும் பின்னாடி வரைக்கும் தோணும், ஒரு அக்காவுக்கு வந்து முதுகு வரைக்கும் தான் இருக்கும், 1 அடி 2 அடி கம்மி தான். ஆனா இந்த அக்காவுக்கும் அந்த அக்காவை பார்க்கும் போதெல்லாம் சீவுவாங்க, 2 பேரும் அக்கா தங்கச்சி சீவிப்பாங்க. எல்லாம் ஜடை போடும் போதெல்லாம் ஒரே புலம்பலா இருக்கும். சின்ன அக்காவுக்கு பெரிய அக்காவோட முடிய பார்த்தாவே துக்கம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், இப்பதான் யோசிக்கிறேன். இன்னொருத்தரோடது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துக்கத்தை கொடுக்குது, ஐயோ நமக்கு இவ்வளவு இல்லையே, முடி இல்லையே அப்படின்னு. ஒருத்தருக்கு கலர் இல்லையேன்னு துக்கம், ஒருத்தருக்கு முடி இல்லையேன்னு துக்கம், ஒருத்தருக்கு ஹைட்டா இல்லையேன்னு துக்கம், இது மாதிரி பலவிதமான துக்கம். ஒருத்தருக்கு ரொம்ப ஹைட்டா இருக்கு அப்படின்னு துக்கம். நேற்று கோயில்ல வந்து ஒரு அம்மா சொல்லுது, வளர்ந்தவனே பார்த்து வர மாட்டேன், ரொம்ப வளர்ந்துருக்கல, ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுது ஒய்ஃப். எனக்கு நான் இப்படி திரும்பி பார்க்குறேன், மேல ஹைட்டா இருக்காரு, ரொம்ப ஹைட்டா இருக்காரு. அந்த அம்மா சொல்லுது, வளர்ந்தவனே பார்த்து வர மாட்டேன், மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம வா அப்படின்னு. அவருக்கு தான் யோசிச்சு பார்த்தா, ஐயோ பாவம் எவ்வளவு கஷ்டப்படுவார், இவ்வளவு ஹைட்டா இருக்காரு, எங்க போனாலும் முட்டிக்கிட்டு தர. அப்போ எவ்வளவு ரூபம் கிடைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுகு, உங்களுடைய ஆயுளும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தீர்மானிக்கப்பட்டது. அதனால யாராவது வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனாங்க அப்படின்னா ரொம்ப துக்கப்படாதீங்க, பிராரப்தம் முடிஞ்சு போச்சு, போயாச்சு, இவ்வளவுதான். ஒரே வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா பிராரப்தம் முடிஞ்சு போச்சு, டிக்கெட் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க, போயிட்டு வாப்பா அடுத்த தேகத்துக்கு அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயுள், அப்புறம் ஸ்ருத, நீங்க எவ்வளவு படிக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கப்பட்டது. விருத்த, உங்களுடைய ஆச்சரணம் எவ்வளவு இருக்கணுமோ அது நிர்ணயிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வித்த, உங்களுக்கு எவ்வளவு தனம் இருக்கணுமோ அதுவும் நிர்ணயிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சுக, எவ்வளவு சுகம் கிடைக்கணுமோ அதுவும் தீர்மானிக்கப்பட்டது. கூட என்ன பண்ணணும், துக்கம், எவ்வளவு துக்கம் கிடைக்கணுமோ அதுவும் தீர்மானிக்கப்பட்டது. தலைவலி வரணும், மைக்ரைன் வரணும், வயிற்று வலி வரணும். எனக்கு கால் வந்து பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி இடிச்சுக்கிட்டேன், இப்ப வலிச்சுக்கிட்டே இருக்கு. கிளாஸ் ஃபுல்லா நான் வந்து பாத்தீங்கன்னா வலியோட தான் எடுத்துட்டு இருக்கேன், தவிர்க்கவே முடியாது. துக்கம் அனுபவிச்சே ஆகணும். அப்ப இது எல்லாம் சேர்த்து வந்து மேதசோ, புத்திசாலித்தனம், எவ்வளவு புத்திசாலி சாமர்த்தியம், எவ்வளவு கிரந்தங்களை தாரணம் பண்றது, இது எல்லாத்தோட கூடி ஜென்மம் பிரதிபத்தியந்தே, ஜென்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அவன் எடுக்கின்றான் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வந்து பிரம்மசூத்திர இதுல வந்து சூத்திரத்துல சங்கர பாஷ்யத்துல அவர் சொல்லியிருக்காரு. அப்போ மூல காரணம் இருக்கின்ற நிலையில் ஒருத்தருக்கு ஜாதி கண்டிப்பா பர்த் கிடைச்சே ஆகும். அதனால தானே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான்,
போதும் சாமி, ரொம்ப பிறந்துட்டேன், அனுப்பா இருக்கு, போர் அடிக்குது, முற்று சாமி முற்று சாமி அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாதி கிடைக்கும், ஆயுள் கிடைக்கும், இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற போகம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன் இந்த சூத்திரத்தை அதிகமா நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியுங்களா? நீங்க வந்து ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா கிரகம் சரியில்லைன்னு சொல்லுவான். நேச்சுரோபதி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா வெள்ளையை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவான். அலோபதி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பேன்கிரியாஸ் தப்பாயிடுச்சு, உனக்கு மெட்டபாலிசம் சரியா இல்லைன்னு சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடைசி காரணம் எது, உண்மையான காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் உண்மையான காரணம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம பலன். முடிஞ்சு போச்சு. நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் போகம், ஜாதிக்கும் ஆயுளுக்கும் நடுவுல சம்பவிக்கிற, மரணத்துக்கும் இறப்புக்கும் நடுவுல சம்பவிக்கிற ஒவ்வொரு, ஒரு சிப்பு காஃபி எனக்கு வந்து சுகமா இருக்கணும்னாலும் துக்கமா இருக்கணும். நான் வந்து அப்பப்போ காஃபி எல்லாம் போடுவேன்ல, எனக்கு வந்து ரெகுலர் நான் காஃபி போடுறது எனக்கு தெரியும். இப்பெல்லாம் ரொம்ப நல்லா போடுறது இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா காஃபி போட்டா கொஞ்சம் குடிக்கிற மாதிரி தான் போடுவேன். ஆனா யாராவது வருவாங்க, வரும்போது வந்து பாத்தீங்கன்னா காஃபி போட்டு கொடுப்பேன், நல்லாவே இருக்காது. எனக்கு தெரியும், ஐயா இவ்வளவு மோசமா போச்சு காஃபி அப்படின்னு. நான் மனசுக்குள்ள இருந்த தியரி நல்லா தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஓகே கர்மா வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை. என் கூட யாரை கூட்டிட்டு போறேன்னா ஃபுட்டுக்கு எங்கேயாவது போவோம். எங்கேயாவது கூட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சில பேரை கூப்பிட்டு போகும்போது நல்ல ஃபுட்டு, நல்ல போகம் கிடைக்கும். சில பேரை கூட்டிட்டு போகும்போது நல்லா கிடைக்கிற இடத்துலயே ஃபெயிலியர் ஆகும். நான் பார்த்துப்போம், ஓஹோ அதை வந்து 10 வாட்டி நான் அபியாசம் பண்ணி பார்ப்போம். இவங்களோட கர்மா இப்படி இருக்கு, இந்த இடத்துல இவங்களுக்கு போகம் இல்லை, இந்த இடத்துல போகம் இல்லாத காரணத்தினால நம்ம கூட போகும்போது அவரோட கர்மா நமக்கும் பாதிக்குது அப்படின்னு. இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா பார்த்துக்கிட்டே வரும்போது வந்து தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயம் எமைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துக்கம் கொடுக்குமா? எனக்கு 2 நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன முடி வந்து மேல் இமையில இருக்கிற முடி, மேல் இருக்கிற முடி வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடும் போதெல்லாம் சுருண்டு சுருண்டு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ளார போய் குத்துது. என்ன பண்ணுவீங்க? ஒரு முடி, இமையில இருக்கிற ஒரு முடி வந்து கண்ணை குத்தி எனக்கு ராத்திரி எல்லாம் 2 நாளா தூக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே. என்ன பண்ணுவீங்க? இதுக்கு யாரை குறை சொல்றது அப்படின்னு கேட்டீங்க, இதான் கர்மா. அப்ப நீங்க ஃபைனல் டிசிஷனுக்கு ஏதாவது வந்தீங்க அப்படின்னா, இந்த லோகத்துல நடக்கக்கூடிய ஜென்மத்தில இருந்து ஆயுள் வரைக்கும் அதுல நடுவுல இருக்கக்கூடிய போகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சதி மூலே தத்விபாகோ, மூல காரணமா இருக்கிற கர்ம வாசனைகள் இருக்கின்ற நிலையில் அதனுடைய பலனாக, கர்ம பலனாகத்தான் இவைகள் எல்லாம் சித்திக்கும். நீங்க எந்த டாக்டர்கிட்ட என்ன வேணா போய்க்கீங்க, கடைசியில மனசுக்கு சமாதானம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது என்னுடைய கர்மம், இவ்வளவுதான். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வரார், தே ஹ்லாத பரிதாப பலாஹா புண்யா புண்யா ஹேத்துத்வாத். 14வது சூத்திரம் வந்துருது. தே ஹ்லாத பரிதாப பலாஹா புண்யா புண்ய ஹேத்துத்வாத். தே ஹ்லாத பரிதாப பலாஹா. சரி, அந்த விபாக்கம் சொன்ன சஞ்சிதத்திலிருந்து விபாக்கம் ஆச்சு, பழுத்துச்சு, மெச்சூரிட்டி ஆச்சு. மெச்சூரிட்டி ஆகி என்ன பண்ணுச்சு? ஜாத்திய கொடுத்துச்சு, ஆயுள கொடுத்துச்சு, ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து போகத்தை கொடுக்குது. அந்த போகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கர்ம பலன்கள் வாசனையினால் உண்டானது. இந்த ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ்லாத. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹ்லாத பலாகான்னு பேரு. ஹ்லாதம்னா சந்தோஷம், மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சுக பலன்கள் ஒண்ணு, ஒரு கேட்டகரி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பரிதாப பலாகா. பரிதாபம்னு என்ன அர்த்தம்? துக்கம், துக்க பலாகா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பலன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாப்ப பலன். புண்ணியத்தோட பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ்லாதம் சொல்லக்கூடிய சுகம், பாப்பத்தோட பலன் வந்து பாத்தீங்கன்னா துக்கம். இந்த 2 பலன்களோடு கூடியதா புண்ணிய அபுண்ணிய ஹேத்துத்வா. இந்த 2 எதுல இருந்து உண்டாச்சு சுவாமி? தெளிவா சொல்லியிருக்கு. புண்ணிய ஹேத்துல இருந்து என்னது? சுக இது ஹ்லாத பலன் உண்டாகுது. அதே நேரத்துல அப்புண்ணியம் சொல்லக்கூடிய பாப்பத்திலிருந்து, பாப்ப பலனா இருக்கக்கூடிய பரிதாபம் சொல்லக்கூடிய துக்கம் உண்டாகுது. ஒரு சின்ன சின்ன விஷயமும் இதான். இந்த 2 சூத்திரத்தை எப்பவுமே மனசுல வச்சுங்க. மனசுல வந்து பாத்தீங்கன்னா இது வேதாந்தத்துல இல்ல, வேதாந்தத்துல இல்லாம இந்த யோக சூத்திரத்துல இருக்கிற கிளாரிட்டி. அப்ப இத சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொல்றார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 15வது சூத்திரம், பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைர் குணவிருத்தி விரோதாச்ச
துக்கமேவ சர்வம் விவேகினஹ. அத்புதமான சூத்திரம். பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைர் குணவிருத்தி விரோதாச்ச துக்கமேவ சர்வம் விவேகினஹ. இப்போ ஒரு நல்ல சாஸ்திரத்தை இப்போ என் கூட என்கிட்ட இருந்து நான் இன்னும் 2-3 வருஷம் என் கூடயே இருந்து நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாத்தையும் படிச்சு வச்சு நல்ல கிரந்தங்கள்லாம் எடுப்பேன். எல்லா கிரந்தங்களையும் எடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் விஷன் வந்துடும், விவேகம் வந்துடும். வேற எதுவும் இல்லை. கிளியர் விஷன் என்ன அர்த்தம்? உள்ளதை உள்ள மாதிரி பார்க்கறது. யாரையும் பிளேம் பண்ண மாட்டீங்க. ஐயோ இப்படி ஆகிப்போச்சேன்னு என்னையே நான் நொந்துக்கவும் மாட்டேன், மற்றவங்களையும் யாரையும் நோகடிக்க மாட்டேன். இப்படி இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு மற்றவங்களையும் இது பண்ண மாட்டேன். எல்லாம் தெரிஞ்சிடும். எல்லாம் என்ன காரணம்? சத்திமூலே தத்விபாகோ ஜாதி ஆயுர் போ. அவ்வளோதான். யாரோட துக்கத்துக்கும் யாரோட சுகத்துக்கும் யாரும் காரணம் இல்லை. ஏன் அப்படின்னா காரணம் அந்த கர்ம வாசனை. அதுல இருந்து புண்ணியம் பாப்பம் சுகம் துக்கம் எல்லாம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ணவே முடியாது. சரி, இதை நிப்பாட்டலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த லோக்கத்தில் வந்து பிறந்துக்கிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப பிறக்கணும் இறக்கணும் பிறக்கணும் இறக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது சார். இங்கே ஏதாவது சுகம் இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம்? சுகர் கோட்டடு பில்ஸ் தான். எல்லா பில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சுகமும் வாஸ்தவத்தில் சுகம் இல்லை, கோட்டட் தான். உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா வேற இருக்கு, துக்கம் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவேக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா துக்கமேவ சர்வம் விவேக்கினக. விவேக்கிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வம் துக்கமேவ, சர்வம் துக்கம் துக்கம் துக்கம், வேற எதுவுமே இல்லை. சர்வம் க்ஷணிக்கம் க்ஷணிக்கம் க்ஷணிக்கம். எல்லா சுகங்களும் வெளியில வந்து சுகம் இல்லவே இல்லை, துக்கம் 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 தான். எல்லாமே என்னது? இன்னைக்கு காலையில் கூட க்ஷணபங்குரம்னு பார்த்தோம்ல, இன்னைக்கு காலையில ஸ்லோகமும் பாருங்க, அனித்தியம் அசுகம் லோகம். இன்னைக்கு காலையில யோக இதுல வந்து கீதா ஸ்லோகம் பார்த்தோம்ல, அனித்தியம் அசுகம் லோகம். ஆச்சாரியர் வந்து அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது என்ன பண்ணாரு? க்ஷணபங்குரம்னு போட்டார். ஒரு க்ஷணத்துல தோன்றி ஒரு க்ஷணத்துல மறையக்கூடியது. எந்த சுகமும் வந்து அவ்வளவுதான் சாமி, போச்சு. நல்ல காஃபி அப்படின்னா தொண்டைக்கு கீழே இறங்கணும்னு முடிஞ்சு போச்சு, போச்சு, எல்லாம் போச்சு. எவ்வளோ அனுபவம் பண்ணணும், எல்லாம் போச்சு. இப்போ இருக்கா? ஒன்றும் இல்லை, சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, எல்லாம் போயிட்டே இருக்கு, கிராஸ் ஆகிட்டே இருக்கு. எல்லாம் அனித்தியம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு விவேக்கி என்ன பண்றான்? டிஃபைன் பண்றான். இந்த உலகத்துல இருக்கிறது முதல் துக்கம் எது அப்படின்னா பரிணாம துக்கம். பரிணாம துக்கம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல நம்ம சுகம்னு அனுபவிக்கும் போது சுகம் தருது, அது என்ன பண்ணுது? பரிணாமத்துல என்ன பண்ணுது? துக்கத்தை கொடுக்குது. எனக்கு தயிர் சாப்பிடணும், நேற்று வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு தயிர் சாப்பிட்டுருக்கேன், இன்னைக்கு வந்து மூக்கடைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப இம்பாக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தயிர் சாப்பிடும் போது சுகம், அந்த தயிர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஃபத்தை உண்டு பண்ணும் போது துக்கம் பரிணாமத்துல 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல. அப்ப வந்து பரிணாம துக்கம். எந்த சுகத்தை அடைஞ்சாலும் அந்த சுகத்தை கொடுத்ததுக்கு பிறகு அது பரிணாமத்தில் துக்கத்தை கொடுக்கும் அடைஞ்ச பிறகு. அதே நேரத்துல ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அடையறதுக்கு முன்னாடி ஐயோ கிடைக்கலையே 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 கிடைக்கலையேன்னு ஏங்கி ஏங்கி போறோம் பாத்தீங்களா, உள்ளுக்குள்ளார ஒரு தாப்பத்தை உண்டு பண்ணும். அதுக்கு பேர் கிடைக்கல கிடைக்கலன்ற கிடைக்காத நிலையில உண்டாகிற துக்கத்துக்கு பேரு தாப்ப துக்கம்னு பேர். வஸ்து கிடைக்கலனா தாப்ப துக்கம், கிடைச்சு அனுபவிச்சா அது பரிணாம துக்கத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சரி சுவாமி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது, கேட்டதெல்லாம் கிடைக்குது, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பெல்லாம் ஃபிட்டு சுவாமி, 80 வயசு வரைக்கும் சூப்பரா இருக்கு சுவாமி அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா மூணாவது துக்கம் ஒண்ணு இருக்கு சுவாமி. என்னன்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்கார துக்கம். சம்ஸ்கார துக்கம் என்னது? ஒரு காஃபி குடிச்சோன்னா எனக்கு அதே மாதிரிதான் வேணும் அப்படின்னு மனசு இயங்குது, வேற கொஞ்சம் கம்மியானாலும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுக வாசனை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதே சுகம் வேணும்னு கேட்குது, ஆனா அது மாதிரி லோகத்துல கிடைக்கிறது இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியானாலும் துக்கம் உண்டாகுது. அதுக்கு பேர் என்ன பேருனா சம்ஸ்கார துக்கம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 சொன்னதுக்கு பிறகு சொல்றாரு சம்ஸ்கார துக்க குணவிருத்தி விரோதாச்ச. சுவாமி அதுவும் இல்லை சாமி, எனக்கு பரிணாம துக்கம் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தாப்ப துக்கம், எதை பார்த்து ஏங்கிறது இல்லை, தாப்ப துக்கம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் உடம்பு நல்லா இருக்கு, அதனால பரிணாம துக்கமும் இல்லை. அதுக்கப்புறம் சம்ஸ்காரமும் எனக்கு இல்லை சுவாமி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இருந்தா சாப்பிடுவோம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை
அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது ஒண்ணு இருக்கு, குணவிருத்தி விரோதாத்திச்ச, குணவிருத்தி விரோத துக்கம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டானது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்குள்ளார 3 குணங்களோட பார்த்துக்கிட்டே இருக்கேன்ல, இந்த 3 குணங்கள். நேத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரையோ பிடிச்சி அடிக்கலாம் போல இருந்துச்சு. யாரு கிடைப்பான்னு நினைக்கிறீங்க? பக்கத்துல என்னோட சிச்சியர்கள் ராதபுரம் இருப்பாரு, வேற யாராவது இருப்பாங்க. அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சு விட்டுறது. யாரா வந்தாங்கன்னா அடிச்சு விட்டுறது, வாக்குலயே கோபம்லாம் தனிஞ்சு போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குணவிருத்தி வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவ குணம் என்ன பண்ணும்? சுகத்தை தரும். இன்னைக்கு காலையில சத்துவ குணம், அற்புதமான சத்துவ குணம் போயிட்டே இருக்கு. என்ன யாரையாவது கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ ரொம்ப சுகமா இருக்கு, யார் சொல்லணும்னு ஊரை கூப்பிட்டு சொல்லணும்னு போல ஆசையா இருக்கு. அவ்வளவு சுகம் பொங்கி சத்துவ குணம். சரி, அது மெதுவா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயில் ஏற ரஜோகுணம் ஆயிடுது. அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடுது. அதுக்கப்புறம் மெதுவா தமோ குணம் வர ஆரம்பிக்குது. எல்லாம் விவேகம்லாம் போயிடுது. தப்பா காரியம் பண்றோம், ஒரே துக்கமா ஆயிடுது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கிறது. சுத்திக்கிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சுகமும் வருது, துக்கமும் வருது, மோகமும் வருது, மாறிக்கிட்டே இருக்கு. நமக்கு ஒண்ணுத்த பிடிச்சு நிப்பாட்டி வைக்க முடியல நம்மளால. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீவராசிகள் இருக்கிற வரைக்கும் இந்த 3 குணங்களும் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க மத்த 3 துக்கங்கள், பரிணாம துக்கம், தாப துக்கம், சம்ஸ்கார துக்கம் இல்லைன்னா கூட இந்த குணவிருத்தி விரோத துக்கத்தினால என்ன கிடைக்கும்? ஒருத்தர் சாகர வரைக்கும் துக்கத்தை அடைஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். இந்த உலகத்துல ஒரு ஆள் கூட வந்து பாத்தீங்கன்னா நித்திய சுக்கி அப்படின்னு ஒரு ஞானத்தை அடைஞ்சவன் டிஸ்கனெக்ட் ஆனவன், இந்த சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆகி சொரூபத்துல நிக்கிறவன் தவிர்த்து மீதி இந்த உலகத்துல எவனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கின்னு ஒருத்தன் இல்லவே இல்லை. இந்த உலகத்துல சுகம்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. சர்வம் துக்கம் ஏவ விவேக்கின. இது மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு விவேகம் பண்ணி விவேக்கி அடைகின்றான் அப்படின்னு முடியும். நாளைக்கு மீதி அதை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. नारायण नारायण नारायण. हरि ओम हरि ओम. நமஸ்காரம். பாடம் கேட்டுட்டே இருங்க, ஓங்காரத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்கேன். தியான ஹேயாஹா, ஓங்கார ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிராண வீக்ஷணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்ண மூடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தியானம் இல்லை அப்படின்னா என்னதான் இருந்தாலும் உங்க துக்கத்தை போக்கவே முடியாது, சஞ்சலத்தை போக்கவே முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ உட்கார ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மேலே தியானம் பண்ண எல்லா க்ஷீணமாயிட்டே போகும். பார்க்கலாம்.